தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் திசைக்கூடல் 389வது நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் செந்தமிழ் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள நம் சிறப்பு விருந்தினர் முனைவர் கோவிந்தராஜ் அவர்களை தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். மேலும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நம்முடைய பண்பாட்டு விழுமியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இணைய வழி இணைந்துள்ள ஆன்றோர்களையும் அன்பர்களையும் மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்வின் நோக்க உரை வழங்க வருமாறு தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்களை அழைக்கின்றேன். இங்கு இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் தொடர்ந்த வரலாற்று தேடல்கள் அல்லது சமூகவியல் ஆய்வுகள் தொடர்பான இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நாம் தொடர்ச்சியாக நிகழ்த்தி வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி நமக்கு நிலம் தொடர்பான அல்லது ஒரு வாழ்வியல் இடத்தை பற்றிய ஒரு சிறப்பான ஒரு உரையாக அமையவிருக்கின்றது. இந்த நூல் பலர் வாங்கியிருக்கலாம், பலர் வாங்காமலும் இருக்கலாம். எங்கள் ஊரில் எங்கள் வாழ்க்கை அப்படிங்கிற இந்த நூல் வந்து தொகுப்பாசிரியரா இருக்கிறவர் பக்தவச்சல பாரதி ஆய்வாளர் அவர்கள் எழுதின இந்த நூலை வாசித்த போதுதான் அதுல வந்து கீழூர் அப்படிங்கிற தலைப்புல வந்து சந்தனம் மணக்கும் ஜவ்வாது மலை என்ற தலைப்புல ஒரு கட்டுரை பார்த்தேன். நானும் ஜவ்வாது மலைக்கு வந்து 2018 நான் போயிருக்கேன். டிசம்பர் மாதம் ஒரு முறை அந்த பகுதிக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாட்கள் அங்க இருந்தேன். அங்க இருக்கும்போது பல்வேறு அனுபவங்கள். பிறகு அங்க வந்து மேல வந்து மிக முக்கியமாக வந்து அந்த பூர்வ குடிகள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது தொல் பழங்கால மனிதர்கள் வாழ்ந்த இடங்கள் அப்படின்ட்டு இருக்கிற பகுதிகள் இருக்கு. மலைக்கு மேல இருக்கு. அதை வந்து எல்லாரும் குள்ள மனிதர்கள் வாழ்கின்ற பகுதின்னு தவறாவும் சொல்லுவாங்க. ஆக அந்த பகுதிக்கு போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்கான ஒரு முயற்சி செய்து அங்க போன போது பல இடங்களை கடந்து போனோம். அப்ப வந்து ஒரு அளவுக்கு கார் போகுது, அதுக்கு பிறகு வந்து நம்ம ஓரளவுக்கு பைக்ல தான் போக முடியும், மோட்டார் வாகனத்துல. அதுக்கு பிறகு நம்ம நடந்துதான் போற மாதிரி இடம் இருக்கும். இப்ப எவ்வளவு கிலோமீட்டர் எனக்கு நினைவு இல்லை, 1 கிலோமீட்டரா 2 கிலோமீட்டரா நடக்க வேண்டியிருக்கும். இப்ப நடந்து மேல போய் மலை உச்சிக்கு போய் பார்ப்பதற்கு ரொம்ப ஆவலா இருந்தோம். ஆனா எங்களோட வந்த பலருக்கும் வந்து நடக்க முடியல அப்படின்ட்டாங்க. பிறகு நானும் இன்னொரு நண்பர் மட்டும் நாங்க போகலான்னு முயற்சி செய்த போது கிராமத்துல இருக்கிற கிராமத்து இளைஞர்கள் அவங்க 4 பேர் எங்க கூட வந்தாங்க. அந்த 4 பேருமே வந்து நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனாங்க. எங்களை அழைச்சு கொண்டு போய் மேல போய் அந்த பகுதியில இருந்து அந்த தொல் பழங்கால வாழ்விட பகுதியெல்லாம் புகைப்படம் எடுத்துட்டுலாம் வந்தது மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் எனக்கு. ஜவ்வாது மலை வந்து அதுவும் நம்ம இப்ப சென்னையை சுற்றி இருக்கிற பகுதியில வாழ்ற நமக்கு எல்லாருக்குமே பெரும்பாலான நமக்கு வந்து ஜவ்வாது மலைக்கு போகலைன்னா, இது வரைக்கும் போயில்லைனாக்கா அந்த பார்வை நமக்கு வந்து சொல்லும் போது ஓரளவுதான் புரிந்து கொள்ள முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலே இல்ல, தமிழர்களா இருக்கிற நம்ம எல்லாருமே வந்து போய் பார்க்க வேண்டிய சில இடங்கள் பட்டியல் வச்சிருப்போம் இல்லையா? அதுல இந்த ஜவ்வாது மலைங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த கட்டுரை எடுத்த வரைக்கும் எனக்கு வந்து திரு கோவிந்தராஜ் அவர்களுடைய அந்த எழுத்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது அந்த ஜவ்வாது மலையில இருக்கிற அந்த ஓடைகள், ஆறுகள், அதோட ஒவ்வொரு பேரையும் அவர் சொல்றார். புலியூர் ஓடை, மேலூர் ஓடை, கீழூர் ஓடை, இப்படி ஓடைகளோட பெயர்கள் இதெல்லாம் வந்து நான் கேள்விப்படல. அதுக்கப்புறம் ஆறுகள் அப்படின்னு சொல்லும் போது நாகநதி, கமண்டல் ஆறு, வேந்தன் கல்லாறு, ஆரணி ஆறு, பாம்பாறு, ஆண்டியப்பனூர் ஓடை, அகரமாறு, இப்படி நிறைய டீட்டெயில்ஸ் தராரு. அப்புறம் பழங்குடி மக்களை பத்தி சொல்லும் போது இந்த மலையாளிகள் அப்படின்னு சொல்றேன். மலையாளிகளை பத்தி நான் ஒரு ஆய்வு செய்தேன். அதுவும் இந்த காணியில வாழ்கின்ற மலையாளி மக்கள். காணி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பாபநாசம், சவுத்துல திருநெல்வேலி இருக்குல்ல, அங்க இருக்கிற பாபநாசம். அந்த பாபநாசத்துல வந்து நான் அங்க போய் பார்த்தபோது அங்க மலையாளிகள் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய மொழி கூட நமக்கு புரிய கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஏன்னா மலையாள மொழியும் சில புது சொற்களுமா கலந்து இருக்கும். இப்ப இங்கேயே மலையாளி மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த தகவல் சொல்றாங்க. அது எனக்கு நான் நேரா அங்க போன போது எனக்கு அது கிடைக்கல.
பிறகு அந்த பாரம்பரியம், பண்பாடு அப்படின்னு நல்ல நீண்ட அ விஷயங்கள், நெறைய விஷயங்கள். அப்புறம் உணவு பற்றி சொல்றது. இத வந்து நீங்க எல்லாருமே கேள்வி கேட்கணும்னு வேற நான் விரும்புறேன். அதாவது என்னென்ன மாரி இப்படி அவர் வந்து சார் வந்து அத சொல்லலைன்னாக்கா, நீங்க அத கேள்வியா கேட்கணும் ஒவ்வொருத்தரும் பிறகு அவர்ட்ட. ஏன்னா உணவு பத்தி சொல்லும்போது, இளம் வயதுல அவர் சாப்பிட்ட உணவுகள பத்திலாம் நெறைய சொல்றாரு. சாமை, கோரை, குதிரைவாலி, கம்பு இந்த மாரியான உணவு வகைகள் தான், திணை வகைகள் தான் வந்து அங்க அதிகமா பயன்பாட்டுல இருந்தது அப்படிங்கிறத வந்து அவர் விவரிச்சு சொல்றாரு. பிறகு வந்து மாரியம்மன் வழிபாடு. இப்ப மாரியம்மன் வழிபாட்டோட வரும்போது எனக்கு வந்து ரொம்பவும் ஆச்சரியத்தரத்தக்க ஒன்றா இருக்கிறது என்னன்னா, ஏன்னா தமிழ்நாடு அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுதே, வழிபாடுகள வந்து நம்ம புனிதப்படுத்துகிறோம் கொட்டேஷன்ல. புனிதப்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், இந்த இறைச்சி வகைகள் கலக்காத உணவகத்தை பத்திலாம் சொல்லுவோம். ஆனா சார் வந்து இதுல வந்து அவங்க ஜவ்வாது மலையில இருக்கிற அந்த மக்களுடைய வழிபாட்டுல பன்றிய பத்தி சொல்றாரு. பன்றி எந்த வகையில சிறப்பான ஒரு உணவாக அல்லது முக்கியமான கடவுளுக்கு படைக்கப்படுற ஒரு உணவாக அது அமைஞ்சது அப்படி. எனக்கு இது ஒரு பெரிய வாய் ஓப்பனிங்கா இருந்தது. உண்மையிலேயே படிக்கும்போது. ஆம் வழிபாட்டுல வைக்கப்படுற இறைச்சில வந்து நம்ம இந்த இதுல வந்து பன்றி இறைச்சியும் இடம்பெறுகிறது அப்படிங்கிறத பற்றி அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அந்த கறிய வந்து பொங்கல் நேரத்துல வந்து சொல்றது, பிறகு திருமண நேரத்துல பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது சொல்றாங்க. பிறகு எருது பொரித்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அது ஒரு விளக்கமும் வருது. அத பற்றிலாம் வந்து சார் சொல்லுவார்ன்னு நெனைக்கிறேன். இப்ப நம்ம ஒவ்வொரு இனக்குழுவுமே எடுத்துக்கொண்டோம் என்றால், அதுல மிக முக்கியமாக வந்து அந்த இன விருத்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். அது குழந்தை பிறத்தல். ஏன்னா, பிரிமிட்டிவ் சொசைட்டில அதுதானே இருக்கு. சரி. அது இப்ப காலம் மாறிடுச்சு. நம்ம எத்தனையோ விதமான பல்வேறு ஆய்வுகளுக்குள்ள போறோம். ஆனா, ஒரு பிரிமிட்டிவ் சொசைட்டி அப்படின்னு பார்க்கும்போது, பழங்கால ஒரு சமூகம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த சமூகத்தின் அடையாளங்களாக அல்லது மிக முக்கியமான நிகழ்வுகளாக இருப்பது குழந்தை பிறத்தல், பிறகு சடங்கு செய்த பெண் வந்து பூ பெய்து சடங்கு எய்தல், பிறகு திருமணம் செய்து வைத்தல், பிறகு வந்து குழந்தை பிறத்தல், மறுபடியும் வந்து ஒரு இறப்பு. இந்த சைக்கிள்குள்ளேயே தான் போயிட்டே இருக்கு. அந்த சைக்கிள் தான் இதுங்க வந்து எப்படி வந்து இந்த இடத்துல இங்க பகுதியில இருக்கிற மக்கள் இத எப்படி செய்றாங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்க விளக்கம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. அது வந்து நம்ம ஒதுக்கி விட்டு போக முடியாது. ஏன்னா இப்ப பெரும்பாலும் நம்ம எல்லாம் என்ன செய்றோம்னா, இதுதான் அழகியல், இதுதான் சிறப்பு, இதுதான் நம்மளோட தமிழ் பண்பாடு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா தமிழ் பண்பாடு அப்படிங்கிறது பல பல குட்டி குட்டி குட்டியான பல்வேறு பண்பாடுகளின் ஒரு ஒருங்கிணைப்பு. சோ அப்படி ஒருங்கிணைக்கப்பட்ட ஒன்று இருக்கிறது தான் இதோடைய வளம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சோ அந்த வளத்துல ஒரு வளமாக இப்ப ஜவ்வாது மலை இருக்கு. அதோட தொடர்புடைய அந்த இவ்வளவு அதோட உள்ளுக்கு இருக்கிற விஷயங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. அதனால தான் நம்ம டாக்டர் இறைவாணிட்ட சொல்லி நீங்க சார்ட்ட பேசி ஏற்பாடு செய்யுங்க இந்த நிகழ்ச்சிய. அவர் வந்து உரையாற்றும்போது இன்னும் நல்லா இருக்கும். நம்ம நேரா கேட்கும்போது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்களும் ஏற்பாடு செய்திருக்காங்க. இன்றைக்கு நமக்கு எல்லாருக்குமே நல்ல வாய்ப்பு. கட்டுரை ஆசிரியரே நேராக இங்க இருந்து இந்த உரைகள் எல்லாம் நமக்கு வழங்குவதோடு, நாம பிறகு நம்ம கேள்விகள கேட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தயங்காதீங்க. நல்ல கேள்விகள் கேட்டு இந்த கலந்துரையாடலை நம்ம கொண்டு செல்வோம். நன்றி. மிக்க நன்றிம்மா. நம்மளது சிறப்புரையாளர் வந்து நீங்க சொன்ன மாதிரி, நீங்க உரையாற்றும்னு சொன்ன உடனே வந்து மிக ஆர்வத்தோட ஒத்துக்கொண்டாரு. ஏன்னா, நீங்க ஏற்கனவே நூலறிமுகம் செஞ்ச விஷயம், எல்லாத்தையும் பக்தவச்சல பாரதி ஐயா முன்கூட்டியே பதிவு செஞ்சதுனால, அவருக்கு மிக்க மகிழ்ச்சியோட ஒத்துக்கிட்டாரு. இன்றைக்கும் அதே விருப்பத்தோட நம்மிடையே உரையாற்ற இருக்கின்றார். அன்னார் அவர்கள் மிகச் சிறப்பினை உடையவர். அவரைப் பற்றிய ஒரு சிறு அறிமுகம். நம்ம சிறப்புரையாளர் முனைவர் ரெ. கோவிந்தராஜ் அவர்கள் மதுரை தியாகராஜர் கல்லூரியில் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருபவர். சென்னை மாநில கல்லூரியில் ஜவ்வாது மலை பழங்குடிகள் குறித்த இன வரைவியல் ஆய்வில் முனைவர் பட்டம் பெற்றவர். பன்னாட்டு ஆய்விதழ்களில் இதுவரை 25ற்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியுள்ளார். அவர் எழுதி வெளியிட்டுள்ள நூல்கள் ஜவ்வாது மலையின் தொல் தமிழ் பண்பாடு, பழங்குடி வாய்மொழி வழக்கார்கள், தொல்லியல் சான்றுகள் அனைத்தையும் வெளி உலகிற்கு கொண்டு வந்த பெருமைக்கு உரியவர். நாயக்கர் கால கல்வெட்டு, நாய் நடுகள், 8ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு, குலோத்துங்க சோழன் கல்வெட்டு, 3000 ஆண்டிற்கு முற்பட்ட புதவிடம் போன்ற பலவற்றை கண்டெடுத்து ஆவணப்படுத்தியுள்ளார். இத்தகவல்கள் அனைத்தும் நாளிதழ்கள் வெளிவந்து அவையும் ஒரு ஆவணமாக பதிவாக்கம் பெற்றுள்ளன. தமிழக அரசின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வழங்கும் 2022, 23ஆம் ஆண்டிற்கான சிறந்த படைப்பிற்காக ரூபாய் 1,00,000 பரிசாக பெற்றவர். மதுரை தியாகராஜர் கல்லூரியில் 2023, 24 ஆகிய 2 ஆண்டுகளும் சிறந்த ஆய்வு நூலிற்கான பாராட்டினை பெற்று சிறப்பிக்க பெற்றவர். இன்னும் பல்வேறு சிறப்புகளை உடைய இவர்
இன்று நம்மிடையே ஜவ்வாது மலை பழங்குடிகள் பற்றிய உரை நிகழ்த்த இருக்கின்றார். அன்னார் அவர்களை சிறப்புரையாற்ற தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர், உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருந்து இந்த இணைய வழியாக குழுமிருக்கக்கூடிய ஆர்வலர்கள், ஆய்வாளர்கள், என்னுடைய நண்பரும் இதுக்குள்ளே பரமசிவன் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஜவ்வாது மலை பழங்குடி மக்களின் வாழ்வில் என்று நான் தலைப்பு கொடுத்திருக்கின்றேன். அதற்கு முன்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பழங்குடிகள் குறித்த ஒரு அறிமுகத்தை சொல்லிவிட்டு நான் இதனுள்ளே தலைப்பினுள்ளே போகலாம் என்று கருதுகிறேன். தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒரு 37 பழங்குடி சமூகங்கள் இருக்கின்றது. அதிலே பாதி அளவு எண்ணிக்கையில் மிகுந்திருக்கக்கூடிய மலையாளி பழங்குடி சமூகம் ஒன்று. இந்த மலையாளி என்ற அந்த சொல்லே பலருக்கு பல குழப்பத்தை தருகிற ஒரு சொல்லாகவே இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், கேரளத்தில் இருக்கக்கூடிய மக்களைத்தான் இவ்வாறாக சொல்வார்கள். தமிழ்நாட்டில் இவர்கள் இருக்கிறார்களா என்கிற இந்த கேள்வியை பலர் கேட்பதுண்டு, நினைப்பதும் உண்டு. தமிழக கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் வாழ்கின்ற சமூக மக்களை மலையாளிகள் என்றே அழைக்கிறார்கள். அந்த வகையில் ஏலகிரி மலை, ஜவ்வாது மலை, சித்தேரி மலை, ஜல்லூத்து மலை, சருகமலை, பச்சைமலை, பாலமலை, கடம்பூர் மலை, கொல்லிமலை, இப்படி சேர்வராயன் மலை, இப்படியான கல்வராயன் மலை, இப்படியான ஒரு 10க்கும் மேற்பட்ட மலைத்தொடர்களில் மலையாளி பழங்குடிகள் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த வரிசையிலே ஜவ்வாது மலையிலும் இதே மலையாளி பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். மலை திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் பறந்து விரிந்திருக்கின்ற ஒரு பெரிய மலையாக இருந்து வருகிறது. இங்கே இந்த மலைப்பகுதியிலே ஒரு 18 நாடுகள் இடம்பெற்றிருக்கிறது. நாடுகள் என்பது அது பழைய சொல்லாடல். இன்றைக்கும் அது அவ்வாறாகவே அந்த நாடுகள் என்ற அந்த சொல்லாடல் வழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. 18 நாடுகளிலும் 350க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இந்த மலை பல சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மலையாக இருக்கின்றது. குறிப்பாக பெருங்கற்காலத்திலிருந்து நாயக்கர் காலம் வரையிலான தொடர்ச்சியான அந்த வரலாற்று எச்சங்கள் பொதிந்து கிடக்கிற ஒரு மலையாக இந்த மலை இருந்து கொண்டிருக்கிறது. பெருங்கற்கால அந்த நினைவு சின்னங்கள் அனைத்துமே இங்கே பாண்டவர் குகை என்ற அந்த பெயரிலும் பெயரிலே வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மலைப்பகுதிக்கு பாண்டவர்கள் வந்தார்கள் என்கிற ஒரு கதை இங்கே புகுத்தப்பட்டிருக்கிறது. அது எவ்வாறு வந்தார்கள் என்றதெல்லாம் இந்த அகப்புற சான்றுகளை எல்லாம் நாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியதாகவும் இங்கே இருக்கிறது. குறிப்பாக இந்தியா முழுக்க பாண்டவர்கள் பயணித்தார்கள் என்கிற இந்த வழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் பழங்குடி மக்கள் வாழ்கிற அந்த பகுதியில் பாண்டவர்கள் பயணித்திருக்கிறார்கள் என்ற அந்த கதை புகுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஜவ்வாது மலை பகுதியிலும் பாண்டவர்கள் அஞ்ஞான வாசம் மேற்கொண்ட அந்த காலகட்டத்தில் பயணித்தார்கள் என்ற அந்த கதையை சொல்கிற போது, இந்த மலை வடக்கு தெற்காக 82 கிலோமீட்டர் அந்த எல்லையை கொண்டிருக்கிறது. மேற்கு கிழக்காக சொல்வது என்று சொன்னால் 35 கிலோமீட்டர் அந்த அளவையும் கொண்டிருக்கிறது. ஸோ வடக்கில் படைவீடு என்று ஒரு ஊர் இருக்குது. அதை ஒட்டிய அந்த மலை அடிவார பகுதி பேச்சுப்பாறை என்கிற ஒரு இடம். அந்த பேச்சுப்பாறை என்கிற அதன் வழியாக பாண்டவர்கள் இந்த மலையினுள் புகுந்தார்கள் என்ற அந்த கதை. பேச்சு என்கிற இந்த மலையை காவல் காத்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி, அந்த பேச்சு என்கிற அந்த பெண் அந்த பேச்சுப்பாறை என்கிற அந்த இடத்தில் காவல் காத்து கொண்டிருந்தார்.
அவ்வாறு காவல் காத்து கொண்டிருக்கிற அந்த சூழலில் பாண்டவர்கள் இந்த மலைக்கு பயணிப்பதற்காக வருகை தந்தார்கள். அப்படி வருகை தருகிற போது அவள் யாரையுமே அந்த மலைக்கு உள்ள விட அனுமதிக்கல. அப்படி அனுமதிக்காத சூழல்ல தர்மரோ, பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்ற அந்த 5 பேர்களும் கிருஷ்ணரும் உடன் வரார் அப்படின்ற ஒரு கதை இருக்கு. அப்படி வருகிற போது பீமன் மட்டும் இறுதியா பின்னாடி வரான், மற்ற நபர்கள் எல்லாம் முன்னாடி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வருகிற போது தர்மர் வந்து நான் இந்த மலைக்குள்ளே போய் ஆகணும் அப்படின்னு அவர் வந்து வழி கேட்டதாகவும், அப்படி நீங்கள் போக வேண்டும் என்று சொன்னால் நான் வந்து இந்த மலையினுடைய அந்த பேச்சுப்பாறை இருக்கிற அந்த பகுதியில பெருமலை, சிறுமலை என்று 2 அந்த மலைகள் இருக்கு. அவர் பெருமலையில் ஒரு காலையும் சிறுமலையில் ஒரு காலையும் வைத்து கொண்டதாகவும், இதற்கு இடையிலே என்னுடைய காலினுடைய இடையில நுழைஞ்சிட்டு நீங்க இந்த மலைக்கு உள்ள போங்க அப்படின்னு அந்த பேச்சு என்கிற அந்த பெண் சொன்னதாகவும், அந்த பேச்சினுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு இவர்கள் எல்லாமே மலைக்கு உள்ள வந்ததாகவும், பிறகு இறுதியாக வந்த பீமன் மட்டும் அவ்வாறு போக மறுத்து அந்த பேச்சு என்கிற பெண்ணோட சண்டை போட்டு அவளை 2ஆக கிழித்து எறிந்தான் என்கிற ஒரு கதை இருக்கிறது. அப்போ அந்த 2ஆக கிழித்து எரிந்த இடம்தான் அந்த பேச்சுப்பாறை என்பதாகும். இந்த மலைக்கு புதிதாக அந்த வழியாக வருகிறவர்கள் அந்த பேச்சினுடைய உறுப்பினுடைய அமைப்பிலே அந்த பாறை அமைந்திருப்பதனால புதியதாக வருவர்கள் அதை கடவுள் நம்பிக்கை கொண்டு அதை வழிபடுபவர்களும் உண்டு. சிலர் அதை ஏளனம் செய்பவர்களுமாக அந்த நிலைப்பாடு இன்னைக்கு வரலாம் இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ அந்த வகையிலே இந்த மலைக்கு மேல இருக்கின்ற இந்த பெருங்கற்கால பெருங்கற்கால அந்த நினைவு சின்னம் என்று நாம் சொல்கிற அந்த இடங்கள் எல்லாமே பாண்டவர் குகை, அவர்கள் மலைக்கு வந்த போது அவர்கள் தங்கிய இடம் என்ற அந்த கதைகளோடு இந்த பெருங்கற்கால இந்த தடயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. கீழ் செப்பளி, மேல் செப்பளி என்று சொல்கிற மேடம் அவர்கள் சொன்னது போல அந்த இடத்துக்கு நாங்கள் பயணப்பட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் அளவுக்கு நாங்கள் நடந்து பயணித்தோம் என்று சொன்னார்கள். அது ஏறக்குறைய ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடக்க வேண்டியது. அது அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த வனத்துறைக்குள்ள இந்த பகுதி இருக்கிறது. ஸோ இந்த பெருங்கற்காலம் இந்த சின்னங்கள் அனைத்துமே இந்த மகாபாரத கதையோட தொடர்படுத்தி பேசப்படுகிற ஒன்றாக இருக்கின்றது. அதே மாதிரி பீமன் நீர்வீழ்ச்சி என்று ஒரு நீர்வீழ்ச்சி ஜவ்வாது மலையினுடைய அடையாளங்களில் அதுவும் குறிப்பிடத்தகுந்த ஒன்று. இந்த பீமன் நீர்வீழ்ச்சியும் இப்படி வந்த அந்த பீமனுடைய பேர்ல அந்த கதைகள் பின்புலத்தில் இந்த அருவிக்கு பேர் வந்திருப்பதை அறிய ஆய்வாளர்கள் எல்லாம் பலரும் அறிகிறார்கள். நானும் அதற்கான காரணத்தை விரிவாக நான் எழுதியிருக்கின்றேன். இதோட புதிய கற்கால கருவிகள் ஏராளமாக இங்கே மிகுந்து கொண்டிருக்கிறது. ராஜன் உள்ளிட்ட ஆய்வறிஞர்களும் இங்கே இந்த புதிய கற்கால கருவிகளை எல்லாம் பார்வையிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த நடந்து செல்கிற அல்லது தார்சாலைகள் சில பகுதிகள் இருக்கின்றது. பெரும்பாலான பகுதிகளுக்கு அந்த உள்ள இருக்கிற அந்த கிராமங்களுக்கெல்லாம் தார்சாலைகள் அவ்வளவாக இல்லை. அதனால தார்சாலைகள் இருக்கிற அதை ஒட்டி இருக்கிற பகுதிகள் இருக்கிற அந்த புதிய கற்கால கருவிகளை ராஜன் சார் மாதிரியான ஆய்வறிஞர்கள் அங்கொன்று இங்கொன்றுமாக அதை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த புதிய கற்கால கருவிகள் என்பது இங்க இருக்கின்ற மலை கிராமங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு வீட்டிலையும் அது நடுகற்களாக வைத்து இறந்த முன்னோர்களுக்கு நினைவாக அந்த கல்லை வைத்து கொண்டு வழிபடுகிற ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஓர் அகத்தாராக என்னுடைய வீட்டிலையும் இப்போ என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா அவங்க எல்லாம் முன்னாடி காலத்திலிருந்தே வைத்த அந்த புதிய கற்கால கருவிகள் ஒரு 10க்கும் மேற்பட்ட அந்த கற்களை வந்து எங்க வீட்டிலேயே வந்து எங்களுடைய அந்த எங்களுக்கான அந்த மலை நிலத்தில் ஒரு பலா மரத்தினுடைய அடியிலே வைத்து ஒவ்வொரு ஆண்டும் வழிபட்டு வருகின்றோம். ஸோ இப்படி இந்த மலை பெருங்கற்காலத்திலிருந்து தொடர்ச்சியாக பல வரலாற்று சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கின்ற ஒரு மலை. சங்க இலக்கியங்களில் ஒன்றாக இருக்கின்ற மலைபடுகடாம் என்ற இலக்கியமும் இந்த மலை பற்றிய செய்தியை கூறுகின்றது. ஸோ அப்படி கூறுகின்ற போது இந்த மலை நவிரமலை
அப்படிங்கிற அந்த கருத்தை முன்வைக்கிறது. செங்கன்மா நகரத்தை தலைமையிடமாக கொண்டு நன்னன் சேய் நன்னன் என்ற அந்த மன்னன் ஆட்சி செய்தான். அவன் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக நவிரமலை விளங்கியது என்ற அந்த கருத்தை சொல்கிற போது ஆய்வாளர்கள் பலரும் நவிரமலை எது என்ற அந்த கருத்தை முன்வைக்கின்ற போது இன்றைக்கு இருக்கின்ற திருவண்ணாமலை மாவட்டத்திலே இருக்கின்ற பருவத மலையையே சொல்லுகிறார்கள். ஆனால் ஜவ்வாது மலை பகுதியில் என்னுடைய ஆய்வாளனாக இருந்து என்னுடைய முயற்சியில் சில நடுகற்களையும் கல்வெட்டுகளையும் ஆய்வுக்கு அந்த ஆய்வறிஞர்களை கூட்டி வந்து அதை ஆய்வுக்கு உட்படுத்துகின்ற போது ஒரு 12க்கு மேற்பட்ட நடுகற்களிலே அந்த கல்வெட்டும் அந்த எழுத்தும் இருக்கிறது. அதிலே நவிரமலை என்ற அந்த சொல்லாடல் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக புதூர் நாடு, புங்கம்பட்டு நாடு, நெல்லிவாசல் நாடு, முட்டநாடு, கானமலை நாடு, இப்படி ஒரு 18 நாடுகளினுடைய வரிசையிலே புதூர் நாடு என்ற அந்த ஊருக்கு பக்கத்திலே மழலை ஈஸ்வரர் என்ற ஒரு சிவன் கோயில் இருக்கிறது. இது பிற்கால சோழர் காலத்து கோயில், குலோத்தங்கன் காலத்து கோயிலாக வரலாற்று ஆய்வாளர்கள் அதை சொல்கிறார்கள். அந்த குலோத்தங்க சோழனுக்கு உரிய அந்த மழலீஸ்வரருக்கு புதூர் என்ற ஊரை தானமாக கொடுத்த அந்த செய்தி அந்த கல்வெட்டிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த கல்வெட்டு குறிப்பிலே இது பூமி கொடை, இதை யாரேனும் ஆக்கிரமிப்பு செய்தால் அவர்களுக்கு காராம்பசுவை கொன்ற தோஷம் பிடிக்கும், இதற்கு பரிகாரம் தேடி காவிரியிலோ கங்கையிலோ குளித்தாலும் இதற்கு பரிகாரம் இல்லை, இதன் காலத்து திதி நவிரமலை என்ற அந்த சொல் வந்து அங்கே வருகிறது. அதே மாதிரி எங்கள் ஊர் கீழூர்ல 2 நடுகற்கள் இருக்கின்றது. அந்த 2 நடுகற்களிலுமே கல்வெட்டு இருக்கிறது. அந்த எழுத்துகளிலையும் நவிரமலை என்ற சொல்லாடல், சேம்பரை, மேல்பட்டு, மொழலை, இப்படி இந்த குறிப்பு இடம்பெற்றிருக்கிறது. ஆக இந்த மலைபடுகடாம் குறிப்பிடுகின்ற இந்த நவிரமலை இந்த ஜவ்வாது மலைதான் என்பதையும் இந்த தருணத்திலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ இந்த ஜவ்வாது மலையினுடைய வாழ்கிற சமூகமாக மலையாளி சமூகம் என்று அறியப்படுகிறது. மலையாளி, மலையை ஆள்பவர்கள், மலையில் காலங்காலமாக வாழ்ந்து வருபவர்கள் என்ற இந்த பின்புலத்தில் மலையாளி என்ற இந்த சமூக மக்களை அழைக்கிறார்கள். இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு ஊரும் அதாவது ஒரு மலைச்சரிவான அல்லது அதன் பள்ளத்தாக்குகளில் ஒவ்வொரு ஊர்களும் இடம்பெற்றிருக்கிறது. திட்டமிட்டு அவர்கள் அங்க இருக்கிற பழைய மரங்களை எல்லாம் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்ற முன்னோர்கள் சொல்கிற அந்த கதை தான் எனக்கு தெரிகிறது. நான் அந்த 90களில் சிறுவனாக இருந்தேன். அப்போ வீட்டுக்கு ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ என்ன பண்ணணும், அந்த மலை முழுக்க ஆங்காங்கு அந்த சந்தன மரங்கள் கிடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் அப்படிதான் கிடக்கு. இந்த பொது நிலத்தில் எப்படி நம்ம ஊர்ல சமவெளி பகுதிகளில் கருவேல மரங்கள் எப்படி ஆங்காங்கு முளைத்து கொண்டு வருகிறதோ அது மாதிரி சந்தன மரங்கள், அந்த சந்தன மரக்கன்று வளர்வதற்குரிய அந்த தட்பவெப்பம், அந்த மண் வளத்தை பெற்றிருக்கிற ஒரு மலை இது. ஸோ அந்த மரங்கள் எல்லாம் இன்றைக்கு, அந்த பெரிய பெரிய மரங்களை எல்லாம் இன்றைக்கு அங்கே காண முடியவில்லை. ஆனால் சிறு சிறு அந்த மர கொம்புகளே அல்லது சின்ன சின்ன மரங்களை மட்டுமே, இந்த சந்தன மரங்களை மட்டுமே பார்க்க முடியும். அதோடு இந்த மலையினுடைய சிறப்புகள்ல காவலூர் என்று ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரிலே வைனுபாபு ஆராய்ச்சி மையம் என்று ஒரு ஆராய்ச்சி மையம் இருக்கிறது. ஆசிய கண்டத்திலேயே இங்குதான் அதாவது ஒரு டெலஸ்கோப் இருக்குது. அதாவது தொலைநோக்கி வழியாக விண்ணில் இருக்கிற எல்லா கிரகங்களையும் பார்ப்பதற்கு ஏற்ற ஒரு இடமாகவும் இந்த காவனூர் ஆய்வு மையம் இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ இது இந்த மலை குறித்தான ஒரு பொது தகவலாக இந்த தகவலை நான் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைக்கின்றேன். இங்கு மக்கள் இனம் மலையாளி சமூகம் என்று நாம் சொன்னோம். இதிலே குறிப்பாக நான் இந்த திருமண முறைகளை சொல்லணும்னு நினைக்கின்றேன். திருமணம் அப்படின்றது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரையும் ஒரு 20 வயதுக்குட்பட்ட அந்த ஆண் பெண் இருபாலருக்குமே வந்து திருமணம் முடிக்கப்பட்டது என்றாலும் இன்றைக்கு ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே படித்து வருவதின் காரணமாக திருமணம் என்பது
ஒரு 21, 25 வயதுக்குட்பட்டவர்களுக்கு நிகழ்கிறது. ஆனாலும் இந்த திருமணத்தில் பல பண்பாட்டு கூறுகள், இந்த மக்களுக்கான ஒரு பல பண்பாட்டு கூறுகள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக வரதட்சணை அப்படிங்கிற அந்த மரபு இங்க இல்லை. மணமகள் வீட்டுக்கு மணமகன் வீட்டார் தான் 3 புட்டி அளவுக்கு தானியங்களை தர வேண்டும் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. 5 படி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்போ 40 மரக்கால் அளவு ஒரு கண்டம், 2 கண்டம் சேர்ந்த ஒரு குட்டி. இப்போ 3 குட்டி அப்படின்றது கிட்டத்தட்ட 240 மரக்கால் அளவுக்கு திணை பொருள்களை கொடுக்கணும். அல்லது அதுக்கு நிகராக இன்றைக்கு அந்த திணை சார்ந்த அந்த பொருள்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த ஒரு நவீனமயமாதலின் காரணமாக அந்த மண் சார்ந்த மரபு சார்ந்த அந்த விதைகள் எல்லாமே வந்து மாற்றத்துக்கு உட்பட்டிருக்கிறது. அந்த தானியத்தினுடைய அளவுக்கு ஏற்ப 51,000 மணமகன் வீட்டார் மணமகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மரபு இருந்து கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் மணமகன் இருவரையும் ஊர் மந்தையிலே வைத்து இரு வீட்டார் முன்னிலையிலும் மணமகன் பிடித்திருக்கின்றானா என்று முதலில் மணமகளை கேட்பதும், இருவருடைய சம்மதம் இருந்தாலே அந்த சம்மதம் செய்து பிறகு திருமணத்துக்கு ஒற்றுக்கொள்கிறார்கள். தாலி கட்டுகிற போது ஒரு நீளமான ஒரு வாளை வைத்துக் கொண்டு தாலி கட்டுகிற ஒரு மரபும் இருந்து வருகிறது. அது இன்றையவர்களும் வழக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த திருமணத்தை ஊரார்தான் முன்னின்று நடத்தி வைப்பார்கள். கண்டிப்பாக வீட்டிற்கு 2 நபர்கள் அந்த திருமணத்திலே பங்கேற்க வேண்டும். அவர்கள் பங்கேற்று ஊர் மக்களே அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார்கள். அதற்கு கைமாறாக மணமகள் வீட்டாரும் மணமகன் வீட்டாரும் ஒரு பன்றியை ஊருக்கு தர வேண்டும். அதோட திருமண விருந்திலும் பன்றி இறைச்சி கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும். அண்மை காலங்களில் அது வெளியாட்களுடைய வருகையினாலும் அல்லது இது வேண்டாம் அப்படின்னும் சில கிராமங்களில் அதை தவிர்த்து வருகிறார்கள். பன்றிக்கு பதிலாக நம்ம வந்து ஆட்டு இறைச்சியை தரலாம், அல்லது சிக்கன் என்று நாம் சொல்கிற அந்த கோழியினுடைய பிராய்லர்ஸ், அந்த கோழியினுடைய இறைச்சிகளையும் தருகிற ஒரு நிலைப்பாடு வந்திருக்கிறது. என்றாலும் இவற்றை பெரும்பாலும் விரும்புவதில்லை. பன்றியினுடைய இறைச்சியையும் சாராயத்தையும் உணவாக தரவில்லை என்று சொன்னால் அந்த கல்யாணத்தை வந்து மதிக்காத ஒரு சூழல் தான் இன்றையெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இது இன்றைக்கு அந்த வயதானவர்கள் இதை இப்படியான அந்த மரபான உணவு இல்லை அப்படின்னா அந்த திருமணத்தை என்ன திருமணம் பண்ணா அப்படின்னு சொல்லுகிற ஒரு நிலைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. ஆக திருமண விருந்தில் பன்றி என்பது மிக முக்கியமான ஒரு நிலைப்பாட்டை பெற்றிருக்கிறது. அது திருமணத்திலும் சரி, இறப்பு சடங்கிலும் கூட இறப்பையும் ஊர் மக்களே முன்னின்று எல்லா அந்த நிகழ்வையும் முடித்து தருவதனால இறப்பு சடங்கு 5வது நாளோ 7வது நாளோ அந்த சாமி கும்பிடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி அந்த சாமி கும்பிடுகிற போது அன்றைக்கு வந்து பன்றியை பலியிட்டு அந்த இறந்தவருக்கு அந்த இறைச்சியை வந்து படைப்பதும், அதன் பிறகு அந்த ஊர் மக்கள் அனைவரையும் கூட்டி வந்து அந்த உணவை அந்த வீட்டார் வந்து தர வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடும் இன்றளவும் வழக்கத்திலே இருந்து கொண்டு இருக்கின்றது. அதே போல விழாக்கள் பற்றி நான் சில தகவல்களை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். விழாக்கள் அப்படின்றது இது பொங்கல் விழா தான் இங்க எங்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு விழாவாக நாங்கள் அதை கொண்டாடும். இது கிட்டத்தட்ட ஒரு 7லிருந்து 9 நாட்கள் வரை இந்த பொங்கல் விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். அதில் முதல் நாள் வந்து போகி என்று நாம் சொல்லுகிற அந்த பொங்கலை காப்பு கட்டு என்று நாங்கள் அதை சொல்லி வீடுகளில் வந்து வேப்பிலை, அந்த செண்டு மல்லி, பண்ணைப்பூ, இப்படி மலையில் கிடக்கின்ற பலதரப்பட்ட அந்த பூக்களை எல்லாம் ஒன்றாக கட்டி வீடுகளில் அதை கட்டுவது, அதை மலைநிலங்களில் மரங்களில் குறிப்பாக பலாமரத்திலே அதை கட்டுவது, தன்னுடைய நடுகள் இங்க இருக்கின்ற ஒவ்வொரு வழிபாட்டு தலமும் நடுகல்லாக இருப்பதனால் அந்த நடுகற்களுக்கு முன்னாடி தண்ணீரை ஊற்றி அந்த மலர்களை படைப்பதுமான நிலைப்பாடு இருக்கும். அந்த போகி என்று நாம் சொல்லுகிற அந்த காப்பு கட்டன்று மாலை பட்டிக்கு இடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டிக்கு இடுதல்னா மாடுகளை வந்து தயார்படுத்துவது. ஏன்னு சொன்னா இந்த 7 அல்லது 9 நாள் நடக்கின்ற அந்த பொங்கல் தினங்கள்ல எல்லா நாளும் மாடுகள் வந்து ஊருக்குள் வர வேண்டும். ஊருக்குள்ள
ஒரு பெரிய பட்டிகளை கட்டி அனைத்து மாடுகளும் ஊருக்குள் வர வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கிறதுனால காப்பு கட்டு அன்றைக்கு மாடுகளை தயார்படுத்துவார்கள். வண்ணங்களை அந்த கொம்புகளை எல்லாம் சீவிட்டு அதுக்கு வந்து இதெல்லாம் சாம்பல் பூசி, பழைய காலத்திலே சாம்பல் பூசி இருக்காங்க. இப்போ அண்மை காலங்கள்ல பல வண்ணங்களை எல்லாம் தீட்டுகிறார்கள். அதற்கு தகரத்தாலான மணிகளை கட்டுவது அல்லது வெங்கலத்தாலான மணிகளை, கீழ்நாடு என்று சொல்வார்கள். மலைநாடு கீழ்நாடு, மலையிலிருந்து கீழே இருக்கின்ற பக்கத்தில் இருக்கிற செங்கம் அல்லது மேற்கு திசையில இருக்கிற மற்ற பள்ளி என்று சொல்கிற ஊர், தெற்கே போனா சிங்காரப்பேட்டை, வடக்கில் பயணிப்பது என்று சொன்னால் ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டும். அதுக்கு வடக்கு திசையில மலை அடிவாரத்துங்களில் இருக்கிற பரமநந்தல், போலூர், கனியம்பாடி, இந்த பக்கம் வந்தோம்னா ஆம்பூர், ஒடுக்கத்தூர், இப்படியான அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற நகரங்களுக்கு சென்று சில வண்ணங்களையும் அந்த பட்டிக்கு படைப்பதற்குரிய பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு வந்து அன்றைக்கு நல்ல சிறப்பாக படைத்து பட்டிக்கு மாடுகளுக்கு படைத்து அன்றைய மாலை மாடுகள் அனைத்தும் ஊர்பட்டிக்கு வரும். ஊர்ல பொங்கல் தினத்துக்கு 3 தினத்துக்கு முன்னாடியே ஊர்பட்டி மிக சிறப்பாக கட்டி வைக்கப்பட்டிருக்கும். எல்லா மாடுகளும், அனைத்து மாடுகளும் அன்றைக்கு ஊர்பட்டிக்கு வர வேண்டும். அப்படி மாடு வரவில்லை என்று சொன்னால் அந்த வீட்டுக்கு தண்டம் விதிக்கப்படும். தண்டம் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா அந்த காப்பு கட்டுக்கு அடுத்த நாள் தைப்பொங்கல் என்று நாம் சொல்லுகிற அந்த பொங்கல் பெரும்பொங்கல் என்று சொல்வார்கள். அன்றைக்கு விடியற்காலை 3 மணி அளவுல மக்கள் அனைவரும் அந்த ஊர் மந்தையில ஒரு பந்தல் இருக்கும். அந்த பந்தல்ல வந்து ஊர் மந்தையில வந்து பெரிய பந்தல் கட்டி பஞ்சீட்டி என்று சொல்கிற ஒரு வெப்பம் நிறைந்த ஒரு தலையை அந்த பந்தல் மேலே பரப்பி அது வெப்பத்தன்மையை தருகிறது. அதனால் அதனுள் மக்கள், மலைப்பகுதி என்பதனால குளிர் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். ஸோ அந்த பந்தலின் உள்ளே இருந்து முறி கட்டுதல் என்ற ஒரு சடங்கை நிகழ்த்துவார்கள். முறி கட்டுதல் அப்படின்னா, அதாவது ஊரில் நடந்த எல்லா பொது வேலைகளிலும் நான் வந்து கலந்து கொண்டேன் அப்படின்றது. அது ஊர் வேலை அப்படி என்று சொல்வார்கள். ஊருக்கான வேலையில அனைத்து வேலைகளிலும் பொதுவான வேலைகளில் கலந்து கொண்டேன் அப்படின்றது. அதே மாதிரி இந்த குட்டை சுந்தல் என்று இருக்கும். அதாவது சின்ன சின்ன மரத்துண்டுகளை குட்டை என்றும், சுந்தல் என்பது மூங்கிலை பிளந்து அந்த மூங்கில் தப்பைகளை பல சின்ன சின்னசாக பிளந்து ஒரு பெரிய கட்டாக, நீளமான ஒரு கட்டாக கட்டி கொண்டு வந்து அதையும் 5 குட்டை 1 சுந்தல் என வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் ஊர் மந்தையில ஒப்படைக்கணும். இவற்றையெல்லாம் நான் வந்து ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்லி அந்த முறி கட்ட வேண்டும். அது வந்து முறி என்பது உரலை தலைகளாக வைத்து அதன் மேலே வாழை இலையிலே உப்பை கொட்டி வெற்றிலை பாக்கை வைத்து அதில் வச்சு கையை வச்சு கும்பிடணும். நான் ஊர் வேலைகள் அனைத்து வேலைகளிலும் நான் பங்கு பெற்றேன் என்று இவர்கள் சொல்வார்கள். அப்படி ஊர் வேலையில் 1-2 நாள் பங்கேற்காமல் போனால் அதை சொல்லி செய்வார்கள். அதற்கு ஈடாக இன்னொரு நாள் நான் வந்து இந்த வேலைகள்ல நாங்க வந்து 2 பேர் வந்து அந்த வேலையை செய்து சரி கட்டுகிறோம் என்று சொல்லி கட்டுவார்கள். அதனால முறி கட்ட வேண்டுமே என்று சொல்லி அதற்கு பயந்து கொண்டு மாடுகள், அனைத்து மாடுகளும் ஊர்பட்டிக்கு வந்துவிடும். ஸோ அப்படி வருகின்ற போது ஒவ்வொரு நாள் இரவும் மலை மக்களுக்குரிய அந்த சில நிகழ்த்து கலைகளை, அந்த மக்களுக்கான அந்த கலை நிகழ்ச்சியாக நிகழ்த்தி அந்த இரவு பொழுதை அங்கே கழிப்பார்கள். ஆண்கள் அனைவருமே ஊர் மந்தையிலே தான் இருப்பார்கள். பெண்கள் அந்த வீட்டினுடைய சில வேலைப்பாடுகள் இருக்கிறதுனால பெண்கள் வீட்டிற்கு சென்றாலும் ஆண்கள் அனைவருமே மந்தையினுள் இருப்பார்கள். அப்போ ஒவ்வொரு நாள் இரவும் ஒவ்வொரு விதமான அந்த கலை நிகழ்ச்சி இருக்கும். முதலாவது நாளாக அந்த நரியாட்டம் என்று ஒன்று நடக்கும். நரியாட்டம் என்பது பொதுநிலத்தில் நடக்கின்ற, அது புலியாட்டத்தை ஒத்திருந்தாலும் கூட இங்கே நம்ம மலைப்பகுதியில் புலியையும் நரி என்றே அழைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். இதற்கு பெருநரி அப்படின்னு சொல்லுவாங்க. மாடுகள் ஒரு பிரதானமான ஒரு செல்வமாக மாடுகளை கருதுவதனால மாடுகளை அவ்வப்பொழுது சிறுத்தைகளோ அல்லது புலிகளோ அல்லது நரிகளோ அதை வந்து கவர்ந்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த முன்காலத்தில் இவ்வாறாக கவர்ந்திருக்கிற அந்த நரிகளை எல்லாம் வேட்டையாடி இருக்கிறார்கள். அதை நினைவு கூறும் வகையில்
இந்த நரியாட்டம் நிகழும். அப்படி ஒவ்வொரு நாள் இரவும் நரியாட்டம் என்று ஒரு நாள், அடுத்த நாள் வந்து எருமை ஆட்டம் என்று ஒரு நாள், அந்த எருமை ஆட்டமும் நிகழும். அடுத்த நாள் வந்து கோலை வைத்து கொண்டு ஆடுவார்கள். இன்னொரு நாள் சேவாட்டம் என்று ஒரு நாள் நிகழும். இது படையாவட்டை என்று பொங்கலிலே நான்காவது நாள் பொங்கலை வந்து படையல், நடுகர்களுக்கு படையல் வைப்பார்கள். அந்த படையல் வைக்கின்ற நாளை, பொங்கல் நாளை படையாவட்டை என்று சொல்வார்கள். அந்த தினத்தில் நடுகர்களுக்கெல்லாம் படைத்து விட்டு காளையை, ஒரு இளங்காளையை ஊருக்காக நேர்ந்து விடுவார்கள். அந்த காளைக்கு பேரு சேவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சேவை நேர்ந்து விட்டு அந்த பால மரத்தை புதிதாக வெட்டி வந்து அதை கூம்பு வடிவிலே ஊர் மந்தையிலே நட்டு அந்த மரத்துல வந்து அந்த இளங்காலை ஒரு நாள் முழுக்க உண்ணாமல் அதை கட்டி வைப்பார்கள். அப்படி கட்டி வைப்பதோடு அது விரதம் இருக்க செய்து பல கிராமங்களில் இருந்தும், பல நாடுகளில், மலையில் இருக்கிற பல நாடுகளில் இருந்தும் அந்த ஊரான்கள், நாட்டான்கள் இவர்களெல்லாம் வரவழைக்கப்பட்டு அந்த காளையினுடைய பின்கால் தொடை பகுதியிலே குலதெய்வத்தினுடைய சிம்பலை அந்த அந்த சூடு போட்டு அந்த சிம்பலை வந்து அந்த காளையினுடைய தொடையில பதிவார்கள். ஸோ எங்க குலதெய்வம் வேந்தியப்பன் என்ற அந்த தெய்வம். இப்போ வேந்தியப்பனுக்கான ஆயுதம் என்ன அப்படின்னா வில்லும் அம்பும். இப்போ இந்த தருணத்தில் நான் திரும்பவும் அந்த மலைபடுகடாம் சொல்கிற அந்த இலக்கியத்தோட தொடர்படுத்தி பேச வேண்டிய ஒரு சூழல். வேந்தியப்பன் யார் என்று சொன்னால், செங்கன்மா நகரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த நன்னன் என்ற அந்த மன்னன். அவர் அந்த செங்கத்திலிருந்து இந்த மலைக்கு வந்ததாக ஒரு பெரும் கதை இருக்கின்றது. அதிலே 3 அண்ணன் தம்பி வந்தார்கள். சின்னவன் வந்து 3 அண்ணன் தம்பிகளிலே ஒரு கூட வந்து ஒரு தங்கச்சியும் வந்தாங்க. அவங்க தங்கச்சி வேந்தி அம்மாள். அவங்க செங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற வளையாம்பட்டு என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அதன் கரையிலே வேந்தி அம்மாள் என்ற அந்த கோயில் இடம்பெற்றிருக்கிறது. மலையினுடைய கிழக்கு அடிவார பகுதியில வலசை என்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு வேந்தியப்பன் இருக்கிறது. அதாவது தரைக்காடு என்று சொல்வார்கள். தரைக்காட்டில் இருக்கிற வேந்தியப்பன். அதே மாதிரி அடிமலையில ஒரு வேந்தியப்பன். புறமலைனா மலையினுடைய பகுதியில இருக்கிற வேந்தியப்பன். அதே மாதிரி ஊருக்குள்ள, எங்க ஊருக்கு புறத்தே இருக்கிற காவல் தெய்வமாக இருக்கிற இந்த வேந்தியப்பன். ஸோ இப்போ இந்த வேந்தியப்பனுடைய சிம்பலை, அதை வில் அம்பு என்று சொல்கிற அந்த சின்னத்தை அந்த காளையினுடைய தொடையிலே பதிவார்கள். அப்படி பதிஞ்சுட்டு பழைய காலத்திலே அந்த வனச்சட்டங்கள் வருவதற்கு முன்னாடி வனவிலங்குகளை வேட்டையாடிய அந்த காலகட்டத்தில் அந்த மானினுடைய தோலை எல்லாம் வைத்து அந்த மாடுகளின் முன்பு காட்டி அதை கோபமூட்ட செய்வார்கள். இன்றைக்கு அதற்கு பதிலாக ஒரு துணியை வைத்து கொண்டு சடங்காக செய்கிறார்கள். ஆனால் அந்த நாளில் அந்த மானினுடைய தோலை வைத்து கோபம் அடைய செய்வார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். அதே போல எருமையினுடைய கயிறு, வடகயிறு என்று சொல்வார்கள். அந்த கயிறை அந்த எருதுகட்டு, அந்த ஒவ்வொரு நாள் இரவும் எருதுகட்டு நிகழும். அந்த எருமையினுடைய தோலால் செய்யப்பெற்ற அந்த கயிறுகளை வடகயிறாக பயன்படுத்தி மாடுகளை வைத்து விளையாடுகிற நிலைப்பாடு இருந்ததாகவும் சொல்வார்கள். ஆனால் அந்த மரபு என்பது இன்றைக்கு சாதாரண கயிறாக எல்லா இடங்களிலும் கிடைக்கின்ற அந்த கயிறாக பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ அப்போ அந்த படையாவட்டை அன்று அந்த சேவு, அந்த காளையை பொறிக்கின்ற போது அந்த காளைக்காக, இளங்காளைக்காக அதை சேவு என்று சொல்வார்கள். அதற்காக சேவாட்டம் நிகழ்த்துவார்கள். ஸோ இந்த ஆட்டம் அப்படி அடுத்தடுத்த நாளாக இப்படி அந்த கலை நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக பொங்கல் தினங்களிலே நடைபெறும். அதே மாதிரி தை மாசத்தில் தைப்பூசம் என்று ஒரு நாள் வரும். அன்றைக்கு வந்து ஊமத்தூதன் ஆட்டம் என்று அது எங்களுக்கே உரிய ஒரு ஆட்டம். இது வெளி உலகத்தில் வேற எங்கேனும் சமவெளி பகுதியிலோ மற்ற மலைப்பகுதிகளிலோ இருக்கின்றதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எங்கள் ஊரில் அந்த தைப்பூசம் அன்று ஊமத்தூதன் ஆட்டம் நிகழும். அன்றைக்கு, ஏன்னா தை மாசம் வந்து இந்த கம்பளி பூச்சிகள் மிகுந்திருக்கிற ஒரு மாதமா இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல தான் இந்த துவரை, அவரை, ஆமணக்கு என்று நாம் சொல்கிற முத்து என்று நாம் சொல்லுவோம். அந்த முத்து இது எல்லாமே விளைந்திருக்கும். இவற்றில் இந்த கம்பளி பூச்சி அதிகமா பரவி இருக்கும்.
இப்போ இந்த கம்பளி பூச்சி நம்ம மனிதர்களாகி நம்மளுடைய உடம்புல அது படுறப்ப ஒரு நமைச்சலை வந்து அது உருவாக்கும். அப்போ அது அந்த இனம் அழியணும் அப்படின்றதுக்காக அதாவது நிலவை வந்து வழிபடுவார்கள். நிலவை வந்து தங்களுடைய வழிபாட்டுக்கு வர வைப்பார்கள். அன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் மலையில் கிடைக்கின்ற இந்த கிழங்கு, தேன், இப்படியான பலதரப்பட்ட மலையில கிடைத்த அந்த உணவுப் பொருட்களை சமைத்து ஊர் மந்தையில கொண்டு வந்து அதை படைப்பார்கள். ஒரு உரலை வைத்து அதன் மேலே ஒரு பெரிய அளவுல சோறை கொட்டி மற்ற படையல்கள்லாம் வரிசையா வச்சுட்டு அதை சுற்றி ஊரில் இருக்கிற எல்லா பெண்களும் அதை சுற்றி பாடல் பாடுவார்கள். அதற்கு நிலாசன் பாடல் என்ற பெயர் உண்டு. இது குறித்தெல்லாம் நான் விரிவாக ஜவ்வாது மலையில் பழங்குடி வாய்மொழி வழக்காறுகள் என்ற இந்த நூலிலே நான் பதிவு செய்திருக்கிறேன். இது பரிசல் வெளியீடாக வந்திருக்கிறது. அதிலே அந்த மக்கள் பாடுகிற இந்த நிலாவை கூப்பிடுகின்ற போது, நிலாவே நிலாவே எல்லாரும் வந்தாங்க, எங்க நிலாசனே காணமே, எங்க நிலாசனே வந்தாலே என்ன சொல்லிடு, பச்சால அரிசியாம் பலவரிசி கும்மாவாம். இப்படி அந்த நிலவிற்கு என்னென்ன படைச்சிருக்கிறோம் அப்படின்ற அந்த படையல் பொருள்களை எல்லாம் சொல்லி அந்த நிலவை கூப்பிடுவார்கள். அந்த நிலவு அப்படி வந்தா நாங்க என்னெல்லாம் செய்வோம் அப்படின்றதையும் அந்த பாடல்ல சொல்லுவாங்க. எங்க நிலாசம் மேல என்னென்ன வாடுது, மல்லிகைப்பூ வாடுது, மறிக்கொழுந்து வாடுது, செம்பாப்பு வாடுது என்று பாடுவார்கள். நிலாசன் தங்குவதற்குரிய இடங்களையும் அவங்க அந்த பாடல்களில் கொண்டு வந்து சொல்லுவாங்க. ஆத்துக்கரையும் உண்டு, அலங்கார சோலையும் உண்டு, அலங்கார சோலையில வந்த மரம் நிலாசா. இப்படி இந்த நிலாசனை கூப்பிட்டு அவங்க அந்த அந்த நிலாசன் வந்து அமர்வதற்குரிய இடங்களை எல்லாம் சொல்வார்கள். அப்போ இந்த நிலாசன் எதன் வழியாக வரணும் அப்படின்றத சொல்கிற போது, பாலாற்று கரைதனிலே பந்தடிக்கும் நேரம் பந்தடியை விட்டு விட்டு பயணப்பட்டு திரும்ப வேண்டும். செய்யாற்று கரைதனில் இந்த பாலாறு செய்யாறு என்பதெல்லாம் மலையினுடைய அடிவார பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த ஆற்று கரைகளை எல்லாம் தாண்டி நிலவு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்வார்கள். அப்படி பெண்கள் ஒன்று திரண்டு ஒரு குழுவாக சேர்ந்து இந்த நிலாசன் பாடலை பாடிய பிறகு ஊமத்தூதன், அப்போ ஒரு இன்றைய மொழிநடையில் சொல்வது என்று சொன்னால், ஒரு வாய்ப்பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளியாக ஒரு ஊமையானாக இந்த நிலாசன் வருகிறான் என்பதாக அவர்கள் அந்த வாழை சருகையோ அல்லது வைக்கோலையோ உடல் முழுக்க சுற்றி கொண்டு ஒரு பருத்த ஒரு உடல் தோற்றத்தோடு பறை இசையோடவும் கொம்பிசையோடவும் அவங்க வந்து அந்த கலையை மிக சிறப்பாக நிகழ்த்துவது உண்டு. ஸோ இப்படி பல கலை நிகழ்ச்சிகள் இங்க நடக்கும். நான் நிறைய நேரம் ஆகும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் சுருக்கிக்கிறேன். அதே மாதிரி வேட்டை சாமிக்கான ஆட்டமும் இங்க உண்டு. இது குறித்து கூட நேற்று நான் உலக தமிழராட்சி நிறுவனத்தில் இது குறித்து கலை நிகழ்ச்சிகள் குறித்து பேசினேன். அந்த செய்தியும் தற்போது மீண்டும் அதை இங்கே இந்த இடத்திற்காக நான் தேவை கருதி அதை இங்கே பயன்படுத்துகிறேன். வேட்டை சாமி அப்படின்னா, வேட்டை சாமிக்கான ஆட்டம் அப்படின்றது இங்க வழக்காரிலே வந்து ஆட்டக்காரன் வீட்டிலையும் வேட்டைக்காரன் வீட்லையும் குடிதண்ணீர் இருக்காது அப்படின்னு ஒரு வழக்காறு உண்டு. ஆட்டம் ஆடுறவன், அதாவது கூத்து நிகழ்த்துறவன், இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த நரியாட்டமோ அல்லது சேவாட்டமோ எருமை ஆட்டமோ அல்லது தெருக்கூத்தும் ஆடப்பெறுகிறது. இப்போ இந்த ஆட்டக்கலைஞன் நான் இப்படி ஆடுவேன் அப்படி ஆடுவேன் என்று சொல்கிற அந்த நிலைப்பாட்டை இவன் பொய் சொல்லுகிறானா உண்மை சொல்கிறானா என்பதையெல்லாம் வழக்காற்றிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். ஆட்டக்காரன் வீட்டிலும் வேட்டைக்காரன் வீட்டிலும் குடிதண்ணீர் இருக்காது அப்படின்வாங்க. ஏன்னா ஆட்டக்காரன் எல்லா நேரமும் அவன் ஆட்டத்திலே கவனத்தை செலுத்துவான். வேட்டையாடுறவன் காடுகளிலே இருப்பான். ஏன்னா வேட்டையாடுகிற போது எந்த கிடைத்த விலங்கு எல்லாவற்றையும் ஆடிவிட முடியாது. அது செனையாக இருந்தால், அதாவது சூழ் கொண்டு இருந்தால் அதை வேட்டையாடக்கூடாது, அது கன்றோடு இருந்தால் அதை வேட்டையாடக்கூடாது என்கிற அந்த வேட்டைக்கான ஒரு மரபு அந்த காலத்திலே இருந்ததுனாலே அவன் வந்து தேர்ந்த விலங்கை தேடி செல்வான். ஆக அப்படிப்பட்டவனுடைய வீட்டில் கண்டிப்பாக குடிப்பதற்கு குடிதண்ணீர் கூட இருக்காது என்று சொல்வார்கள். ஆக அப்படிப்பட்டவருக்கு பெண்ணும் தரக்கூடாது என்கிற ஒரு அந்த வழக்காறு வந்து இருக்கிறது. அதே மாதிரி ஆட்டக்காரன் வீட்டிலையும் வேட்டைக்காரன் வீட்டிலையும் குடிதண்ணீர் இருக்காது. ஆட்டக்காரன் புழுகு சபைக்கு போனால் தெரியும், வேட்டைக்காரன் புழுகு காட்டுக்கு போனால் தெரியும்.
ஆட்டக்காரன் அப்படி ஆடும் இப்படி ஆடும்ன்றவனுடைய அந்த பேச்சை வந்து நம்ம நம்பக்கூடாது. அவனை ஆடுற அந்த தெருவிலையோ அல்லது சபையிலையோ விட்டு தான் நம்ம பார்க்கணும். வேட்டையாடுறவனை காட்டுல கொண்டு விட்டுட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்வார்கள். ஸோ அப்படி அந்த வகையிலே இந்த வேட்டையாடுகிற ஒரு மரபு, ஒரு பெருமரபு வனச்சட்டங்கள் தோன்றுவதற்கு முன்பு இருந்திருக்கின்றது. அப்போது அந்த முன்காலத்தில் நிகழ்ந்த அந்த கதைகளை எல்லாம் முன்னோர்கள் சொல்ல கேட்டிருக்கின்றேன். ஸோ அவர்கள் சொல்கிற போது மழை காலங்களில் மழை பகல் நேரங்களிலே மழை வந்துவிட்டால் நான் வீட்டுக்கு ஒருவர் ஊர் மந்தையிலே கூட வேண்டும். ஊரினுடைய தலைவன் ஓரான் இருப்பார். அவர் தான் அந்த ஊரினுடைய தலைவர். அவருக்கு கீழே கோல்காரர் என்று ஒருவர் இருப்பார். அந்த கோல்காரர் அந்த மக்கள் அனைவரையும் ஒன்றிணைப்பார். கட்டாயமாக வேட்டைக்கு போகும்போது வீட்டுக்கு ஒருவர் கண்டிப்பாக வர வேண்டும். அப்படி வருகிற போது எல்லாரும் ஒன்று சேர்ந்து பறை இசையும் கொம்பிசையும் மலைக்குரிய பிரதானமான இசைக்கருவிகள் இது. இந்த இசையை எழுப்பி இவர்கள் ஆலம் போடுதல் என்ற ஆலம் போடுவார்கள். பொதுநலத்தில் அது எவ்வாறாக சொல்லுவது, குழல் போடுதல் என்று சொல்வார்கள். எல்லாரும் ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து அது ஒரு விதமான அந்த குரலை அவர்கள் அனைவரும் சேர்ந்து கொடுக்கிற போது அது ஒரு கிட்டத்தட்ட போர்க்களத்துக்கு போற மாதிரியான ஒரு அந்த ஊரே அதிரும். அந்த அளவுக்கு வேகம். ஒரு 100 பேர் 150 பேர் சேர்ந்து ஆலம் போடுறாங்கன்னா அது பெரிய அளவிலே அந்த அந்த ஊரே வந்து அதிருகிற வகையிலே அந்த ஆலம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஆலம் போட்டு கொண்டு வேட்டை சாமி இருக்கின்ற இடத்தை நோக்கி கொண்டு ஓடுவார்களாம். அப்படி ஓடி அந்த வேட்டை சாமி என்பதும் அந்த வேந்தியப்பன், இப்ப எங்க கீழூர் அப்படின்னா கீழூர்ல வேந்தியப்பனுக்கு பக்கத்திலே ஒரு வேட்டை சாமி இருக்கிறதுன்னு சொன்னால் அதுவும் நடுகல்லாகத்தான் இருக்கும். அந்த வேட்டை சாமியினுடைய அந்த தலையிலே, அந்த கல்லினுடைய தலையிலே புது மலரை வச்சு அவர்கள் வழிபடுவார்கள். அப்படி வழிபடுகிற போது அந்த பூ கீழே வந்து விழுந்தால் அவங்க நினைச்ச திசைக்கு நோக்கி வேட்டைக்கு போறதும், இல்லைன்னா அவங்கள யாரு மேலேயாவது சாமி வந்து ஆடி அவங்க வேறொரு திசையை சொல்லி அந்த திசை போவதுமான ஒரு நிலைப்பாடு இருந்திருக்கிறது. அது இன்றைக்கு ஒரு சடங்காக வேநீர் காலத்தில் ஏதேனும் ஒரு நாளிலே ஊர் மக்கள் அதை முடிவு செய்து அதற்கு சடங்காக அந்த வேட்டையாடுற அந்த வழக்கத்தை ஒரு கலையாக அதை நிகழ்த்துறாங்க. அது வேட்டை சாமி ஆட்டம்னே சொல்லுவாங்க. அந்த ஆட்டத்தை, அதாவது அதே முன்காலத்தில் எப்படி வேட்டையாட சென்றார்களோ அது போலவே வேட்டைக்கு சென்று அந்த விலங்கை வேட்டையாடி காட்டில் இருந்து எப்படி ஊருக்குள் தூக்கி வருவார்களோ அது மாதிரி பன்றியையோ அல்லது அந்த அந்த ஆட்டுக்கிடாவையோ பலியை இட்டுட்டு அதை அந்த மரக்கொம்பிலை கட்டி முன்காலத்தில் போல அதை அந்த தோளிலே தூக்கி கொண்டு ஆலம் போட்டு கொண்டும் அவர்கள் அதை சுற்றி அந்த வேட்டை சாமியை சுற்றி ஆடுகிற ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த இறந்தவர்கள் பற்றியான அந்த செய்தி பார்த்தோம்னா, இயற்கையாக மரணத்தை தழுவுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் அவர்களுடைய ஆன்மா அமைதி அடைந்துவிடும். அகால மரணங்களோ அல்லது தற்கொலைகள் மூலமாக இறந்து போனவர்களுடைய அந்த ஆன்மா அங்கும் இங்குமாக சுற்றி திரியும். அதை பாடு கிளப்புதல் மூலமாக அந்த ஆன்மாவை கூட வரவழைத்து தன்னுடைய அந்த மலைநிலத்திலே அதற்கு நடுகல்லாக வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இதற்கு பேர் பாடு கிளப்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடு கிளப்புற சடங்கும் ரொம்ப முக்கியமான சடங்காக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இறந்தவருடைய ஓராண்டு நிறைவு நாளிலே அந்த நாளில் அவங்க அந்த பாடுகிளப்பு சடங்குகள் வைப்பாங்க. அப்படி வைக்கின்ற போது ஊரிலே ஒரு பூசாரி இருப்பார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த இறந்தவருடைய அந்த மலைநிலத்தில் பலாமரமோ அல்லது ஆலமரம், அரச மரம், இந்த மரத்தினுடைய அடியிலே நொச்சி கொம்புகளால் சிறு பந்தல் அமைத்து மணல் பரப்பி அதனுள் எந்த விலங்கோ பூச்சோ எதுவுமே போகாதவாறு பாதுகாப்பாக அதை செய்துவிட்டு நைட்டு 12 மணிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 12 மணிக்கு அவர்கள் அந்த பந்தலை அமைத்து விட்டு ஒரு குடத்திலே தண்ணீர் வைத்து விட்டு வந்து விடுவார்கள். அப்படி வருகிற போது அந்த இரவு நேரத்தில் அந்த பாடுகிளப்பு சடங்கு நடத்துறவரும் அந்த பூசாரியும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இறந்தவருடைய பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. இப்போ பேர்கள் அப்படின்றப்ப இப்போ எங்க ஊர்ல எல்லா பேரும் வேந்தன் இருக்கும். வேந்தன், வேந்தி அம்மாள் பெண்ணாக இருந்தால்
துக்கன், திக்கி, நாச்சி, காளி என்ற இந்த பெயர்கள் இருக்கும். இப்போ இந்த பெயர்கள்ல இருக்கிற ஒருத்தர் இறந்து போனாருன்னா, இப்போ துக்கன் என்ற ஒருவர் இறந்து போனால் துக்கா அப்படின்னு அவங்க வேகமா கூப்பிடுவாங்க. இப்போ 3 கூப்பிடுவார்கள். அப்படி கூப்பிடுகிற போது அதற்கு மறு ஒலியாக ஒரு சத்தம் அந்த இரவு நேரத்துல அந்த காடுகளில் இருந்து வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இதை நேரடியாக நான் அந்த களத்தில் நின்று நான் பார்க்கல, ஆனா இப்படி சொல்லுவார்கள். ஆனா அந்த அப்படி அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு எல்லாம் அந்த வீட்டுக்காரரும் அந்த பூசாரியும் போய் பார்த்தோம்னா அந்த மணலிலே அந்த எந்த ஒரு விலங்கோ பூச்சோ எதுவுமே போகாதவாறு கட்டி வைத்த அந்த பந்தன் உள் பார்த்தோம் அப்படின்னா ஏதேனும் சிறு தடயம் இருக்கும் என்று சொல்வார்கள். அந்த தடயத்தை மனதிலே நினைத்து கொண்டு பூசாரியும் அந்த வீட்டுக்காரர் யார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அடுத்து காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் ஊரினுடைய பக்கத்துல அவங்கள வந்து இந்த பாடல் பாடி சில பாடல்களை பாடி அவங்களுடைய ஆன்மாவை வர வைப்பாங்க. அப்படி ஆன்மாவை வர வைக்கின்ற போது அவர் உண்மையாகவே வந்திருக்கிறாரா அப்படின்னா அந்த பந்தலினுள் இருந்த அந்த தடயத்தை சரியாக சொன்னாங்க அப்படின்னா அந்த இறந்தவர் உண்மையாக வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம இலக்கியங்கள்ல கூட இப்படியான கருத்தை சிலப்பதிகாரம் உள்ளிட்ட அந்த இலக்கியங்களில் பாடுகளத்தல் என்றே சாலினி சாமியேறி உரைத்தல் இப்படியான அந்த பதிவுகளோட கூட நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கலாம். இப்படியான இந்த மரபும் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இப்படி பல பண்பாட்டு எச்சங்களையும் மரபுகளையும் கொண்டிருக்கின்ற ஒரு சமூகமாக பழங்குடி சமூகமாக மலையாளி பழங்குடி சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. இதை நான் சொல்ல உணவு முறை குறித்து மேடம் சொல்ல சொன்னாங்க. ஸோ நீங்க வினாக்களாக கேட்கின்ற போது நான் அதற்கான அந்த கருத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல அருமையான ஒரு உரை. நண்பர்கள், நீங்க எல்லாருமே இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கேள்விகளை கொஞ்சம் தயாரிங்க. நீங்க கேள்விகளை தயாரிக்கிற வரைக்கும் நான் வந்து சில புகைப்படங்களை காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்ப உங்களுக்கு எத்தனை பேர் நீங்க வந்து ஜவ்வாது மலை போயிருக்கீங்கன்னு தெரியல. அதனால ஜவ்வாது மலை போகாதவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எங்க இப்ப சென்னையில இருந்து நம்ம போறது அப்படின்னு பார்க்கும்போது நாங்க போன இடங்கள் வந்து அதே நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு ஆய்வுக்காக போன இடம் நடுக்குப்பம். உங்களுக்கு பக்கங்களா சார்? நடுக்குப்பம் பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர் தான். ஓகே, சரி. நான் உங்களுக்கு இந்த இங்க உள்ளவங்களுக்காக ஏன்னா நிறைய பேர் வெளிநாட்டுல உள்ளவங்களும் இருக்கிறாங்க. அதனால ஆமா, அதனால வந்து மேப் காட்டும் போது அவங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு சுலபமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நடுக்குப்பம் இப்ப வந்து சென்னையில இருந்து போனோம்னாக்க நம்ம இது எடுத்துருவோம். போனோம்னாக்க நம்ம இப்படி வேலூர் பக்கமாவும் போகலாம், ராணிப்பேட்டை மூலமாகவும் போகலாம் கார்ல போகும்போது. நான் போனபோது அப்படிதான் வேலூர், ராணிக்கோட்டை, அம்பூர், வாணியம்பாடி அந்த வழியா தான் திருப்பூர் போயிட்டு அப்படிதான் நான் வந்தேன் இந்த ரூட். இப்ப நான் சும்மா கூகுள் மேப்ஸ்ல போட்டேன், அது கூகுள் மேப்ஸ் எனக்கு இந்த ரூட்டை காட்டுது. இப்ப இங்க போயிட்டு இப்ப ஜமுனா மரத்தூர் இந்த பகுதிக்கு தான் நாங்க போயிருந்தோம். ஜமுனா மரத்தூர் பகுதி, அது ஒரு அங்க பேட்டி எல்லாம் நாங்க செஞ்சோம். அந்த இது இருக்குங்களா சார், அது என்ன இடம்? நல்ல நடுக்குப்பம் தானே அது? ஜமுனா மருத்துவர் ஒட்டி இருக்கிற பகுதிகள் வந்து இந்த காவலூர் இருக்கு, பீமன் நீர்வீழ்ச்சி, இந்த பகுதிகள் இருக்கு. அப்படியே உள்ள போனோம்னா அந்த பெருங்கற்கால அந்த நினைவு சின்னங்கள் இருக்கின்ற கீழ்ச்செப்பலி, மேல் செப்பலி இப்படியான அந்த இடங்களை நம்ம பார்க்கலாம். நடுகுப்பம் என்பது இது புதூர் நாட்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒண்ணு. வலதலம்பட்டு, நடுகுப்பம், விலாங்குப்பம், கோம்பை, புலியூர் இப்படியான ஊர்கள் இதை சுற்றி இருக்கிற ஊர்களாக. ஆமா, இது கிட்டதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நடுக்குப்பம் இந்த பகுதி தான் நினைக்கிறேன் காட்டுது. இங்கதான் இருக்கணும் நடுக்குப்பம். இந்த மலைப்பகுதியில தான் இருக்கும். இங்கதான் இந்த ஏரியா, இந்த பகுதி எல்லாமே இந்த மலைப்பகுதிகளா தான் இருக்கு இல்லைங்களா? நடுக்குப்பம் பார்ப்போம். முதல்ல எனக்கு வந்தது நடுக்குப்பம், அந்த ஏரியா நாங்க போன இடங்கள் வந்து பார்க்க முடிஞ்சது. மற்றவங்க நீங்க கேள்விகளை கொஞ்சம் தயாரிங்க அவர் சார்ட்ட கேட்கறதுக்கு. சோ தட் நம்ம இதை முடிஞ்சோன்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்தை இது சரி, இது வந்து கிழக்கு மலை தொடர்ச்சியில வர்றது தானே? ஆமாமா, இது இப்போ கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல ஒரு பகுதி தான் ஜவ்வாது மலை. கொல்லிமலை, பச்சைமலை, கல்வராயன் மலை, சேரவராயன் மலை எல்லா மலைகளுமே ஈஸ்டர்ன் கார்டு என்று நாம் சொல்கிற அந்த அதற்குள் வரும்.
இங்கதான் இருக்கு அந்த நடுக்குப்பம் பகுதியும். ஆமா, ஜவாதி ஹில்ஸ் இங்க இந்த பகுதியில தான் இருக்கு. சரி, இப்ப நான் வந்து சில புகைப்படங்கள் உங்களுக்கு காட்டலாம்னு நினைக்கிறேன். அந்த புகைப்படங்களும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஹ் ஜவாதி மலையும் பார்த்த மாதிரி, ஏன்னா இந்த உரையோட நமக்கு கேட்கும் போது அந்த படங்களும் பார்த்தோம்னா நமக்கு நல்லா இருக்கும். நான் ஷேர் பண்ணிக்கிறேனுங்க. சாருக்கு அதெல்லாமே நீங்க வாழ்ந்த இடம்ங்கிறதுனால அது பெரிய விஷயமா இருக்காது. ஆனா இங்க இருக்கிற பலருக்கும் வந்து இது நிச்சயமா ஒரு முக்கியமான ஒரு அனுபவமா அமையும். சோ அதுல இருந்து சில புகைப்படங்கள் மட்டும் நான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறேன். எல்லாருக்கும் பார்க்க தெரியுதா? தெரிந்தாலும் தெரியுதுங்களா? சரி, அங்க போன போது எல்லா படத்தையும் நான் இதுல பகிரல. சில படங்கள் மட்டும். இந்த மாதிரி ஒரு வில் வந்து கொடுத்தாங்க சார். அங்க வந்து நீங்க பண்றதுக்கு இதுக்கு ஏதாவது தனி பேர் இருக்கா? இது வில்லு என்றுதான் சொல்லுவாங்க. வேட்டையின் பயன்படுத்துகிற வில்லு. கலைகள்ல அப்போ இதை பயன்படுத்துவதற்காக. ஓகே ஓகே. அப்புறம் தேன் அங்க வந்து முக்கியமா எடுக்கிறாங்க இல்லையா? தேன் எடுக்கிறாங்க. தேன் எடுக்கிற மரபு இருக்குது. தேன் வந்து இதை நான் ஏன்னா நேரத்தோட அளவு கருதி நான் அதை சொல்லாம வந்துட்டேன். தேன் என்பது மிக முக்கியமான ஒரு பொருள். இதுல தேனிலே பல வகை உண்டு. பெருந்தேன், கிளத்தேன், புற்றுத்தேன், கொம்புத்தேன், கொசுத்தேன் இப்படிலாம் சொல்லுவாங்க. அதுல எல்லா விதமான நோய்களுக்கும் உரிய மருந்தாக இருப்பது கொம்புத்தேன். அது ஒரு கொம்பிலே இருக்கின்ற அந்த தேனடையில் அதிகபட்சம் ஒரு 200ல இருந்து ஒரு 300-350 ml அளவுக்கு தான் கிடைக்கும். பெருந்தேன்ல வந்து ஒரு தேன்ல அதிகபட்சமாக 10 லிட்டர் அளவுக்கு கூட நம்ம வந்து எடுக்கலாம். தேன் எடுக்கின்ற முறை அது ரொம்ப ஒரு விசித்திரமான, எதுவும் கலக்காத தூய்மையான ஒரு தேன் இல்லையா? ஏன்னா மலையில மக்கள் வந்து அப்படியே அதை உருவாக்கி கொடுக்கறத நான் நேராவே பார்த்தேன். அங்க பார்த்து நாங்க வந்த போது வாங்கிட்டு வந்தோம். தேன் வந்து ஒரு அருமையான மிக முக்கியமான ஏதோ இங்க தேன் உருவாக்கும் செயற்கையாக உருவாக்குற இடம். ஆமா இருக்கு. அது பிறகு நாங்க வந்து இருந்த பகுதி இதுதான் இந்த வீடு அமைப்பு தான் மரபான வீடு. இது இன்றைக்கு இது மாதிரியான வீடுகளை வந்து அரசு வனத்துறை இப்படியான வீடுகள் வேண்டாம் என்று அதற்கு பதிலாக தகரத்தை தந்து விட்டார்கள். சில அந்த அரசினுடைய நலத்திட்டங்கள் வழியாக வீடுகளை கட்ட சொல்றாங்க. கான்கிரீட் வீடை கட்ட சொல்றாங்க. இது கோடை காலங்களில் காட்டுத்தீ மாதிரியான அந்த காட்டுத்தீ இது மாதிரி பரவுகிற போது இது மாதிரியான வீடுகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும். அதனால இப்படியான வீடுகளை ஒருபோதும் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி அதை அரசு வனத்துறை சார்ந்த அந்த நிறுவனங்கள் அதை தவிர்க்கிறாங்க, தடையும் செய்யறாங்க. ஆனா இயற்கையான வீடா இருக்கு இல்லையா இது? அது நாங்க பழமையான ஒரு வீடு அமைப்பு முறை. உண்மையிலே சொல்லப்போனா சார், இங்க வந்து இப்ப ஜெர்மனியில் யூரோப்லயும் பார்த்தோம்னா இந்த மாதிரியான அமைப்பு வந்து கூரை அமைப்பு இருக்கு பாத்தீங்களா? திக்கான கூரை அமைப்பு. அது வந்து பழங்குடி மக்கள் அத்தனை பேர்கிட்டயுமே இருக்கு. இது இருக்கு, இங்கேயும் இருக்கு. அது ஏறக்குறைய ஒரு 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கின வீடுகளுடைய கூரைகள் அந்த மாதிரி இருக்கு. இது மாதிரியான வீடுகள்ல தான் நான் பிறந்து வளர்ந்து ஒரு 10ஆம் வகுப்பு வரலும் இப்படியான வீடுகள்ல தான் இருந்தேன். இப்ப அதுக்கப்புறம் அரசோட அந்த திட்டங்களும் அல்லது வனத்துறையினுடைய செயல்பாடுகளால் இதை அறிந்து ஒவ்வொரு வீடுகள்லையும் இந்த பன்றி வளர்க்கப்படும். ஏன்னா அது பல சடங்கு சம்பிரதாயங்களோட தொடர்புடைய ஒரு உயிரியாக ஜவாது மக்கள் தமிழ் மக்கள் அங்க வாழ்ற மக்கள் ஜவாது மக்களுடைய வாழ்வியல்ல மிக முக்கியமான பங்கு வகிக்கிற அல்லது மிக முக்கியமான படையலுக்குள்ள ஒரு பிராணி அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? பன்றிகள், மாடுகள். பன்றி எல்லாம் அங்க தண்ணி குடிச்சு வீட்டுல வளர்க்கறது தான் நானும் புகைப்படம் எடுத்திருந்தாங்க. இது மாடுகளோடவே சேர்ந்தே வளரும். மாடு காட்டுக்கு மாடு போகிறதுன்னா காட்டுக்கும் இந்த பன்றியும் காட்டுக்கு மாடோட சேர்ந்து மீண்டும் மாலை வீடு வருகிற போது மாடுகளோட அதுவும் சேர்ந்து வந்துடும். மாடு ஆடு இதுகளோட போயிட்டு வரும். மக்கள் அங்க பூக்களை வந்து விவசாயம் செய்யறாங்க. இது ஆமா, இது என்னன்னா எள்ளு பயிரிட்டு இருக்காங்க. எனக்கு இங்க இருந்து பார்க்கும்போது சாமந்தி பூ மாதிரி எனக்கு இப்ப தெரியுது. ஏன்னா கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு நானும் போயிட்டு வந்து. தேங்காய்கள் நிறைய தேங்காய் இருக்கு. அதுக்கப்புறம் வயல்ல இருக்கிற பொம்மை. இது என்னன்னா ஒவ்வொரு வயலும் அந்த காட்டை ஒட்டி இருக்கிறதுனால அந்த காட்டு விலங்குகள் உள்ள வராதவாறு இருப்பதற்கு ஒரு மனிதன் அங்கே நிற்பது மாதிரியான ஒரு தோற்றத்துல அதை கட்டி வச்சிருப்பாங்க. இதுக்கு பேர் மிருள் கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. மிருள் காட்டு எருமையோ அல்லது காட்டு பன்றியோ உள்ள வராமல் இருக்கிறதுக்கு. அது அந்த விலங்குகளுக்கு இரவு நேரத்துல
யாரோ இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். அதை மிரளும் தன்மையை வந்து இது தரும் அப்படின்றதாக மிரள் கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். இப்ப இதுக்கு அங்க கடை சிறிய சிறிய கடைகள்லாம் போட்டிருக்கிறாங்க. அந்த கடைகள் போயிருந்தோம் இந்த பகுதியில. இவங்கெல்லாம் தெரியுங்களா சார்? அங்க இருக்கிற மக்கள் தான். இல்ல இவங்க மேக்சிமம் எல்லாரும் சொந்தக்காரதா இருப்பாங்க. எல்லாம் நிறைய கிராமங்கள் இருக்கு. கிராம 350 மக்கள். ஆமா. ஆமா. கிராம மக்கள் அதனால தான். கிராம இது மக்கள சில மக்கள் புகைப்படங்கள் எல்லாமே எடுத்து. ஜம்னாமத்தூர் மக்கள். ஆ, ஜமுனா மருத்தூர் தான். ஜமுனா மருத்தூர். ஜமுனா மருத்தூர்ல இருந்தா நாங்க அங்க இந்த பிறகு கடைசியா புறப்பட்டு போன இடம். இது வீரப்பனூர் ஒட்டி இருக்கிற பகுதி. ஆக்சுவலா இந்த இந்த நிலத்தோட அமைப்பு நீங்க போலூரிலிருந்து ஜமுனா மருத்தூர்ல இருந்து வீரப்பனூர் வழியா நம்ம இந்த இங்க ஒரு கனியம்பாடி என்று ஒரு ஊர் இருக்கு, வேலூரை ஒட்டி இருக்கிற பகுதி. அந்த வழியா ஒரு சாலையில இந்த கிராமங்கள் அமைஞ்சிருக்கு. அங்க உள்ள மக்கள் நம்பியம்பட்டு கிராமத்துல இருக்கிற பெண்கள் இவங்க. வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு பார்த்தோன்னே? ஓ, ஓகே. எங்களுக்கு அது எனக்கு தெரியல. ஓகே, உங்களுக்கு அது என்ன அந்த பகுதியிலே வாழ்றதுனால உங்களுக்கு தெரியுது இல்லையா இந்த பகுதி. பிறகு இந்த பகுதியில தான் நாங்க வந்து அந்த நடுக்குப்பம் வரைக்கும் மலைப்பகுதிக்கு போயிருந்தோம். கிட்டத்தட்ட நீங்க நடுக்குப்பம் வந்தீங்கன்னா எங்களுடைய நிலப்பகுதி அதை ஒட்டி தான் வரும், மலை நிலம். ஓகே. இங்க ஒரு கல் பொறிப்பு வச்சிருக்கேன். இது ஆங்கிலேயர் காலத்திலே உள்ள ஒரு கற்பொறிப்பு தான். மலைப்பகுதிக்கு போற இடம் இதான் அந்த தொல்லியல் பெருங்கற்கால சின்னங்கள். பெருங்கற்கால சின்னங்கள் உள்ள ஒரு பகுதி. மலைக்கு மேல கீழ் செப்பலி மேல் செப்பலி நான் சொல்றேன். இந்த செப்பலி என்று சொல்லுகிற இடம் இது. அனுசூயா, நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து இந்த பெருங்கற்கால சின்னங்கள். இதெல்லாம் இந்த பீமன் குகை, வாலியர் குகை, அதாவது வாலியர் கூட்டம், அந்த அதாவது அனுமாரோட தொடர்புபடுத்தி வாழ்வுள்ள மனிதர்களும் வாழ்ந்தாங்க அப்படிலாம் கற்பனையா பண்ணிடுறது. தொல்பழங்கால கட்டமைப்புகள் தான் அதெல்லாமே. ஆமா, இதெல்லாமே இதெல்லாமே வந்து நமக்கு சொல்லுவோம். ஏன்னா இறந்தவரை வைத்து புதைத்த இடங்கள் இதெல்லாம். ஏன்னா அவங்களோட ஆவி போயிட்டு வர மாதிரி இருக்குன்னு ஒரு சிறிய கதை திறந்து வச்சிருப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரியான அமைப்புகளும் இன்னும் இருக்கு. சரி, இது வந்து கேட்கணும்னு நினைச்சேன். இது தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுதா? எனக்கு என்னமோ ஞாபகம் இல்ல. நேத்து நான் இதை மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் சார் அவர்களோட இந்த கலந்துரையாடல், நிகழ்த்து கலைகள் குறித்து கலந்துரையாடுகிற போது இதெல்லாம் பாதுகாப்பதற்கான ஒரு மியூசியம் எங்கே அமைக்க வேண்டும், ஒரு ஆய்வு மையத்தை தமிழக அரசு நிறுவ வேண்டும் என்று சொன்னோம். அது அரசுக்கு நாங்கள் இந்த செய்தியை கொண்டு போகிறோம். கண்டிப்பாக அதுக்கான அந்த முயற்சியை நாங்கள் எடுக்கிறோம் என்று ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப உண்மையிலேயே தமிழாட்சி நிறுவனத்துக்கு நிறைய வேலைகள் இருக்கு செய்வதற்கான. இந்த மாதிரி நிறைய சின்னங்கள் அங்க நாங்க பார்த்தோம். ஆனா கால ஓட்டத்துல வந்து இது தூரத்துல இருக்கனால நிறைய பேர் அடிக்கடி போகிறது இல்ல. அதனால ஏறக்குறைய பாதுகாக்கப்படுதுன்னு நம்ம சொல்லலாம். ஏராளமான இந்த மாதிரியான கற்சின்னங்கள் அங்க நாங்க வந்து பார்த்து புகைப்படம் எடுத்துக்கிட்டோம். நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு கலெக்ஷன் இதுல இருக்கு. மலை மேல, இது வந்து மலை உச்சியில நம்ம நடந்து போயிடலாம். நீங்க சொன்ன மாதிரி 5 கிலோமீட்டர் நான் போயிருக்கேன். பண்ண எனக்கு ஞாபகம் இல்ல பாருங்க. ஆனா நான் போயிருக்கேன். 5 கிலோமீட்டர் தூரம் நடக்கணும். ஆமா, மேல போய் தான் நல்ல ஒரு அனுபவமா இருந்தது. வெயில் காலமா இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா இருக்கு. மழை பெய்யாம இருந்ததுன்னா வேநீர் காலத்துல செல்வதுதான் சிறப்பு. அதுக்கு மத்த நேரங்கள்ல போனோம்னா சிக்கல் இருக்கு. நீங்க முதல்ல போறாரு, அவர் தான் அந்த கிராமத்து தலைவர். அப்போ அந்த அங்க இருந்த சமயத்துல ஊரானா இருப்பார். ஆமா, அவர் தான் எங்களுக்கு பைக்கை கொண்டு வந்து ஓரளவு கொண்டு வந்து பிறகு எங்களை வந்து அழைச்சிட்டு வந்தாரு. அவரும் அவரோட நண்பர்களுமா கொஞ்சம் பேர் அழைச்சிட்டு வந்தாங்க. நினைக்கிறேன் எங்க குழுல இருக்கிற நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட ரொம்ப பேருக்கு உடனே ஜவ்வாது மலைக்கு போகணும்னு ஒரு பெரிய ஆசை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம வந்து அடுத்த ஒரு பயணம் கூட நம்ம ஏற்பாடு செய்யலாம் அங்க போறதுக்கு. இப்போதைக்கு உங்களோட கேள்விகள் இருந்தா நீங்க இறைவனிட்டையும் வானூரை கட்டி கொடுத்துறேன், நீங்க வந்து வழி நடத்துங்க. நன்றி. சார் கோவிந்தராஜ் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். நான் பாலமுருகன், திருவண்ணாமலையில இருந்து. சார் வணக்கம் சார். வணக்கம். சார் ஒண்ணும் இல்ல, உங்களோட உரை பார்த்து நல்லா இருந்தது. எப்பவும் போல புத்தகம் மாதிரி. நன்றிங்க சார். எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். அவங்களோட வாய்மொழி வழக்குல அல்லது நாட்டார் வழக்குல
ம். இந்த நவீனமலை பத்தியோ அல்லது நன்னனம் பத்தியோ அந்த துன்பம் ஏதாவது கலந்துருக்கா அவங்களோட கதை ஆமா சார். பாடல்கள்ல கிடைக்கும்? இப்போ இந்த கதையில வந்து இப்போ நம்ம புதூர் நாடு, கோம்பை, கீழூர், புலியூர், மலைத்திருப்பத்தூர் இந்த பகுதியில் ஒரு கதை இருக்கு சார். அதாவது சாமி அந்த வேடியப்பன் வேந்தியப்பன் இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா செங்கத்துல இருந்து வந்துச்சு அப்படின்ற ஒரு ஒரு பெரிய ஒரு கதை இருக்குங்க சார். இது நீங்கள் ஒரு உருவத்தோட நீங்கள் மலைத்திருப்பத்தூர் போனீங்கன்னா ஒரு கூம்பு வடிவில் ஒரு சிற்பத்தையும் நீங்க பார்க்கலாம். அதோட தொடர்புபடுத்தி அந்த கதையை சொல்றாங்க. நல்லது சார். ஏன்னா நிறைய தடயங்கள் அந்த வலைப்படுகளாம் ஒட்டி இப்ப கிடைச்சிட்டே வருது. ம், ம். சரி, மக்கள் வழக்குல அது இருந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு அது உண்மைன்றதை சொல்றதுக்கு பின்னாடி போகும் பயன்படும். அது அதான் அந்த ஓகே, ரியாக்ட் ஆகும். ஓகேங்க சார். ம். நல்லது சார். வணக்கம். நான் ஈஸ்வரன் பேசுறேன். ஐயா வணக்கங்க. வணக்கமே. சிறப்பா இருந்தது. ஒரு சுருக்கமான நேரத்தில் நிறைய தகவல் கிடைச்சது. நான் ஆர்வமா தேடிட்டு இருக்கிற பழங்குடியினர் பற்றி இப்ப அண்மை காலத்துல நிறைய தேடிட்டு இருக்கும்போது ஜவ்வாது மலை பற்றி நான் அறிய ஆவல் இருந்தது அதிகமா. அப்படி இருக்கும்போது இன்றைய நேரடி நிகழ்வு கண்டிப்பாக கலந்துக்கணும்னு நான் வந்தேன். ரொம்ப சிறப்பாகவும் ஒரு சுருக்கமான உரையில் நிறைய தகவல்கள் எனக்கு கிடைச்சது. அதுல ரொம்ப முதல்ல மகிழ்ச்சி எனக்கு. உங்களுக்கு நன்றி தெரிவித்து நன்றி. அப்புறமா எப்படியும் நம்ம விடுபட்டதுன்றது நிறைய இருக்கும். 1 மணி நேரத்துல கண்டிப்பாக எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. அது போல உணவு பற்றி நீங்க சொல்லுவீங்கன்னு காத்துட்டு இருக்க ஒண்ணு. எனக்கு கேள்வி என்னன்னு கேட்டா, எனக்கு அந்த திருமண முறை வந்து குடும்பம் ஏற்பாடு செய்கின்ற திருமணம் தான் இப்போது நடைபெறுகிறதா, இல்ல முன்பு நடைபெற்ற அந்த காதல் திருமணம் இன்னும் தொடர்கிறதா, எப்படி இருக்கிறது? ரெண்டுமே இருக்குங்கய்யா. இப்போ பெற்றோர்கள் பார்த்து வைக்கிற அதுக்கு ஏத்துக்கிற நிலைப்பாட்டுல அது நடக்கு. அப்படி இல்லாத பட்சத்துல அப்போ மணமகன் மணமகளை தேடிக்கிறான் அப்படின்னு சொன்னா அதுல அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரே சமூகமாக இந்த மலை முழுக்க ஒரு சமூகம் இருக்கிறதுனால சமூகம் சார்ந்த பிரச்சனை இங்க வர்றதில்ல. அதே மாதிரி பெண் கொடுக்கறது எடுக்கிறதுல வந்து வெளியே கொடுக்கவும் கூடாது. அதாவது மலைநாட்டை தவிர்த்து கீழ்நாட்டுக்கு பெண் கொடுக்க கூடாது, கீழ்நாட்டில இருந்து பெண் எடுத்துட்டு வரக்கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு. ஸோ மற்றபடி ரெண்டு நீங்க கேட்ட மாதிரி 2 மரபும் இருக்கு. இது குறித்து நான் ஒரு 6 நூல்கள் எழுதியிருக்கின்றேன். அதுல 4, 5 நூல்கள் நம்ம ஜவ்வாது மலை பற்றியதுதான். மலையாளி பழங்குடிகள் ஜவ்வாது மலை மக்களின் வாழ்வியல் என்ற ஒரு நூல். அது எதிர்கோட்டை வாகை பதிப்பகத்தின் வழியாக வந்திருக்கிறது. ஜவ்வாது மலையில் தொல்தமிழ் பண்பாடு, ஜவ்வாது மலையில் பழங்குடி மருத்துவம், இப்படியான அந்த நூல்களில் அந்த உணவு சார்ந்த விஷயங்கள், மருந்து சார்ந்த விஷயங்கள், மூலிகை மருந்தும் மந்திரம் போடுதலும் என்கிற ஒரு தலைப்பே நான் அந்த மருத்துவம் சார்ந்த நூலில் எழுதியிருப்பேன். மூலிகை வேலை செய்கிறதா அல்லது மந்திரம் வேலை செய்கிறதா அப்படின்றதெல்லாம் இதுக்குள்ள விரிவாக நான் எழுதியிருக்கின்றேன். நான் இந்த குறித்த நேரத்துக்குள் எல்லா மலை பற்றிய மக்கள் பற்றிய எல்லா தரவுகளையும் என்னால் சொல்ல முடியவில்லை என்றாலும் இது குறித்து நான் எழுதியிருக்கின்ற நூல்களிலே விரிவாக நான் பதிவு செய்திருக்கின்றேன். ஆர்வமுள்ள ஆய்வாளர்கள் அதை நீங்கள் வாங்கி படித்து தெரிந்து கொள்ளலாம். இது பரிசல் வெளியீடாக என்னுடைய நூல்கள் அனைத்தும் வெளிவந்திருக்கிறது. நன்றி நன்றி. சில பேர் ஆன்லைன்ல வாங்க விரும்புவாங்க. இப்ப காமன் ஃபாக்ஸ் மாதிரி ஆன்லைன் நிறுவனத்துல இருக்குங்களா? வாங்கிக்கலாம். இப்ப காமன் ஃபாக்ஸ்ல நீங்க தேடணும்னா இப்ப சார் சொன்ன மாதிரி பரிசல் அப்படிங்கிற பதிப்பகம் பேர் போட்டீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். அதுல நீங்க தேடி கூட எடுக்கலாம் வாங்க விரும்புபவர்கள். வேறு கேள்விகள் இங்க தாராளமா கேளுங்க. நிறைய கேள்வி நிச்சயமா இருக்கும், தயங்க வேண்டாம். வணக்கம். கேளுங்க, நீங்க கேட்டுடுங்க தோழர், உங்களுடைய கேள்வியை கேட்டுடுங்க. சரி. இப்ப இதை வந்து பல கிராமம் இருக்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதனால இப்போதைக்கு உள்ள மக்கள் தொகை எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்புறமா நீங்க திருமணம் பற்றி சொல்லும் பொழுது கீழே கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. ஒண்ணு அது புரிந்து கொள்ளக்கூடியதுதான். ஆனா இங்க இருக்கிறவர்கள், அதாவது அந்த பழங்குடியினரே கீழே வேலை செய்து இருக்கும்போது அங்கெல்லாம் கொடுப்பாங்களா? அதுல ஒண்ணு சிக்கல் இருக்காதுல்ல? கலப்பேர் அங்க
இப்போ கீழேயும் அப்போ ஏன்னா மலையினுடைய அடிவார பகுதிகள்லையும் சில மலையிலிருந்து மைக்ரேட் ஆகி போயிருக்காங்க. இது எதனால போனாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது கொரோனா மாதிரியான தொற்று நோய்கள் வருகிற போது அந்த இடம் விட்டு இடம் நிறைய இடங்கள் மலைக்குள்ள மாறி இருக்காங்க. ஸோ அப்படியான சூழல்ல இப்போ எங்க பகுதியிலேயே வலசை அப்படின்ற ஒரு கிராமத்து மக்கள் மலையிலிருந்து மலையினுடைய அடிவார கீழே வந்திருக்காங்க. ஸோ அங்க இருந்து எடுத்துக்கலாம் கொடுத்துக்கலாம். இப்ப கீழே ஒரு இருக்கிற அல்லது வேலை நிமித்தமாக போய் அங்க ஒரு பெண்ணை ஒரு திருமணம் முடிச்சுட்டு வராங்க அப்படின்னா அது ரொம்ப காலம் வரலும் அவங்கள ஏத்துக்கிறது இல்லை. அவங்கள நல்லது கெட்டது அந்த மற்ற விஷயங்கள்ல அவங்கள சேர்த்துக்காம இருந்தாங்க. இப்ப அண்மை காலங்களில் 1-2 அப்படி வந்திருக்குது. அதை படித்து நான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி படிச்சு வந்தவர்கள் இல்லை, இது அதுக்காக அவங்க வந்துட்டாங்க, அப்ப அவங்களை என்ன செய்வது அப்படின்ற அந்த ஒரு பேச்சுவார்த்தையில நடத்தி அப்படியே அவங்கள ஏத்துக்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு. இதுல 1% அப்படி நம்ம சொல்லலாம். அதாவது அங்கொன்னும் இங்கொன்னுமாக இப்படி அண்மை காலங்களில் அது வந்திருக்கு. நன்றி. வாசுகி நீங்க கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். தோழர் மிக அருமையா நீங்க விளக்கி சொன்னீங்க நம்ம ஜவ்வாது மலை சுற்றியுள்ள கிராமங்களை பத்தியும் நாடுகளை பத்தியும். தோழர் நான் வந்து ஒடுகுத்தூர்ல தான் இருக்கேன். ஒடுகுத்தூர் என்னுடைய சொந்த ஊர் தோழர். நான் 2014 வந்து ஜார்தான் கொள்ளை நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜார்தான் கொள்ளை சொல்லுங்க. அங்கேதான் தோழர் நான் அந்த நடுநிலை பள்ளியில ஆசிரியரா போயிட்டு 6 வருடங்கள் பணிபுரிந்தேன். எனக்கு பார்த்த விஷயம் வந்து ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துனது என்ன அப்படின்னா, சுத்து வட்டார கிராமத்துல இருக்கிற இளம் வயது ஆண் பிள்ளைகள் எல்லாருமே ஒரு நல்ல வேலையில இல்லை அப்படின்றதுதான் மனதை பாதித்த விஷயம். ஒரு சிலர் மட்டும் ஆசிரியராகவும் போஸ்ட் ஆபீஸ்லயும் வேலையில இருக்காங்க. நிறைய பெண்களுடைய கணவர்கள் வந்து குடிச்சிட்டு தந்தை இல்லாத குழந்தைகள் நிறைய இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு குழந்தை இருந்தான் அந்த ஜார்தான் கொள்ளையில. அவனுக்கு காது கேட்காது, அம்மாவுக்கு கண் பார்வையும் இழந்துட்டே வந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா. அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ரொம்ப வருடங்களா நான் அவனை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன். அண்மை காலங்களில் நான் இந்த கல்லூரிக்கு வேலைக்கு வந்ததுக்கு பிறகு என்னுடைய நாலேஜுக்கு எட்டிய மாணவர்கள் +2 முடிச்சாங்க அப்படின்னா எப்படியேனும் அவங்கள வந்து கல்லூரியில் எப்படியா சேர்த்து விடணும் அப்படின்ற முயற்சியில் இறங்கிட்டு தான் தொடர்ச்சியா வருடத்துக்கு 2-3 மாணவர்கள், சில நேரங்கள் 5 மாணவர்கள் கூட. அப்படி அரசு கல்லூரிகளில் இடம் கிடைக்காத போது இந்த வறண்ட அப்ளிகேஷன் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ கிருஷ்ணகிரி ஆர்ட்ஸ் காலேஜ், தருமபுரி ஆர்ட்ஸ் காலேஜ், அரூர்ல என்னுடைய இளங்கலை பேராசிரியர் சிவகாமி அப்படின்னு ஒரு மேடம் இருக்காங்க. அவங்ககிட்ட சொல்லி வச்சிருவோம். அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து அந்த ஸ்பாட்ல அப்ளிகேஷன் கொடுத்து மாணவர் சேர்க்கை நடைபெறும், நீ சொல்ற பசங்க யாராவது இருந்தாங்கன்னா உடனே சேர்த்துரு. கிருஷ்ணகிரி, தருமபுரி அந்த நம்ம மலையினுடைய அடிவார பகுதியில் இருக்கிற ஆசிரியர்களை வச்சு அப்படி 1-2 மாணவர்களை தொடர்ந்து சேர்த்திட்டு வரோம். அதே மாதிரி திருப்பத்தூர்ல காணி நிலம் முனிசாமின்னு ஒரு ஐயா அவங்க இருக்காங்க. அவங்க அந்த அமிர்தா கல்வி நிறுவனத்தினுடைய தலைவராகவும் ரோட்டரி கிளப்பில் முக்கியமான நபராகவும் இருந்தாங்க. அவங்கள வீட்டிலேயே வந்து ஒரு 10 பெண் பிள்ளைகளை எல்லாம் தங்க வச்சிருக்கோம். அவங்களுமே நமக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி 1-2 மாணவர்களே என்னுடைய அறிவு கேட்ட வகையிலே வெளியே கொண்டு வந்து படிப்பதற்காக அவர்களை வழிகாட்டி கொண்டுதான் இருக்கிறோம். நீங்கள் சொல்வது போல இதை எல்லா இடங்களிலும் இருப்பதை போல அந்த போதை என்கிற ஒன்று வந்து இருக்கத்தான் செய்கிறது. அதனால் இளம் தலைமுறையினர் கல்வி உள்ளிட்ட பல நிலைகளிலே எட்ட முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் ஒரு சிலர், இப்போ எனக்கு இளம் வயதில் தான் நான் 19-20 வயதாக இருக்கின்ற போது நான் கல்லூரி படிக்கிற காலங்களிலே திருமணம் முடிந்தது. பிறகு நான் அதை எனக்கு ஆர்வம் இருந்ததன் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக படித்து சென்னை மாநில கல்லூரியிலே முனைவர் பட்ட ஆய்வை நிறைவு செய்து மதுரை தியாகராசர் கல்லூரி எனக்கு வேலையும் தந்தது. ஸோ இப்போ இதன் விளைவாக சில உதவிகள் நானும் வளர்கிறேன். நான் சார்ந்த அந்த மாணவர்களையும் 1-2 பேர் வந்துட்டு தான் இருக்காங்க மேடம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இருக்கத்தான் செய்கிறாங்க. எத்தனை பள்ளிகள் இருக்குங்க சார் அங்க? அரசு பள்ளிகள் இங்கே வந்து ஜவ்வாது மலை பொறுத்தவரையில் வனத்துறை பள்ளிகள் இருக்கு. அரசு பள்ளிகளும் அது 8ஆம் வகுப்பு வரையில் புலியூர், அதே மாதிரி
இந்த பக்கம் குனிக்காந்தூர், ஜமுனாமுத்தூர் பக்கத்துல குனிக்காந்தூர், இப்படியான ஒரு சில இடங்கள்ல 10ஆம் வகுப்பு வரலாம் அரசு பள்ளிகள் இருக்கு. +1 +2 படிக்கணும் அப்படின்னு சொன்னா வனத்துறை பள்ளி தான். இப்போ நான் வனத்துறை பள்ளியில் தான், எங்க ஊர் புதூர் நாட்டில் ஒரு வனத்துறை பள்ளி இருக்கு. அதே மாதிரி ஜமுனா மருத்தூர்ல ஒரு வனத்துறை பள்ளிகள். ஏன்னா வனத்துறை பள்ளிகள்ல படிக்கிற மாணவர்களுக்கும் அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு அந்த அந்த பள்ளியில் படிக்கிற அந்த அரசு பள்ளியில படிக்கிற மாணவருக்கு நேரடியாக கிடைக்கிற ஒரு பொருள், இவங்களுக்கு வந்து ரொம்ப காலமா, அதாவது ரொம்ப நேரம் அந்த காலதாமதம் இதுதான் கிடைக்கும். அந்த அளவுக்கு கிடைக்காது. அது அங்க நாங்க வனத்துறை பள்ளிகளே வேண்டாம், எங்களுக்கு அரசு பள்ளிகளாக அதை மாற்றி தாருங்கள் என்று நாங்களும் தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி வச்சா அந்த அரசு பள்ளியாக, வனத்துறை பள்ளிகள் அரசு பள்ளிகளாக மாறும் பட்சத்தில் அரசிடமிருந்து வருகிற எல்லா அந்த அந்த பழங்குடி சமூகத்துக்கான எல்லா அந்த ஆமா எல்லாமே அவங்களுக்கு நேரடியாக கிடைக்க ஏதுவாக இருக்கும். பெரும்பாலும் இங்கே வந்து தொடக்க பள்ளி மட்டுமே அரசு பள்ளிகளாக இருக்கிறது. 2-3 வனத்துறை பள்ளிகள் முக்கியமான பள்ளிகளாக இருக்கிறது. வனத்துறை பாடத்திட்டம் எல்லாமே அரசு பள்ளி மாதிரியே தான். ஆமா, அரசு பள்ளியினுடைய பாடத்திட்டம் தான் அங்கே வைக்கப்பட்டிருந்தாலும் கூட இதுல ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது. வனத்துறை வந்து அவ்வளவு சீக்கிரமா அங்க அந்த இதுல அப்பாயின்மெண்ட் போட மாட்டாங்க. ஒப்பந்த அடிப்படையில இப்போ 1-2 பேர் போறாங்க. ஒரு தரமான அந்த ஆசிரியர்கள் இதன் வழி அந்த மாணவர்களுக்கு கிடைக்கப்படுறதில்லை. இப்போ அரசு பள்ளியா இருந்தா அந்த டிரான்ஸ்ஃபர் இது மாதிரி வரப்ப அந்த மலையில வேலை செஞ்சா அதுக்குன்னு ஒரு கூடுதல் அந்த சம்பளம் வந்து கொடுக்கறதுனால இப்படி விரும்பி அந்த மலைப்பகுதிகளுக்கு ஆசிரியர்கள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. தன்னார்வலராக சென்று அந்த மாணவர்களை எப்படியேனும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று அந்த ஆசிரியர்கள் கண்டிப்பாக வருவார்கள். வனத்துறை பள்ளியில் ஏன்னால் அதே ஆசிரியர் தான் வந்து ரிட்டையர்ட் ஆகிறவர்களும் அதே ஆசிரியர் தான் அங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப மேல்நிலை பள்ளி தான் இருக்குங்களா சார்? இருக்கு. மேல்நிலை பள்ளி 2 பள்ளிகள் இருக்கு. அது வந்து வனத்துறை மேல்நிலை பள்ளிகள். வணக்கம் ஐயா. மேலும் எனக்கு கொஞ்சம் பகிர்ந்துக்கணுங்க தோழர். சொல்லுங்க. ஒடுகத்தூர் சுற்றியுள்ள அந்த மலைப்பகுதி கிராமங்கள்ல வந்து 20-25 சிறு கிராமங்கள் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன்னா. ஒரே ஒரு எங்க பகுதியில ஒரே ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கு. ஒடுகத்தூர்ல இருந்து 20 கிலோமீட்டர்ல இருக்கிற பீஞ்சமந்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல ஒரு உயர்நிலை பள்ளி மட்டும் இருக்கு. அதை சுற்றி அங்கிருந்து இன்னொரு 15 கிலோமீட்டர்ல தான் இந்த ஜார்தான் கொல்லை, அது நடுநிலை பள்ளியா இருக்கு. மத்தபடி பிரைமரி ஸ்கூல் தான், தொடக்க பள்ளிகள் தான் இருக்கு. ஒரு 10 ஸ்கூல் இருக்கும்னு நினைக்கிறேன் தோழர். இன்னும் ஒரு நடுநிலை பள்ளி அங்க வந்ததுன்னா அந்த குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும். இன்னும் உள்பகுதியில இருக்கிற குழந்தைகள் வந்து வர முடியாத இருக்கிற குழந்தைகளுக்கு தொடக்க பள்ளிகள் அமைந்தாலும் நல்லா இருக்கும். ஆரம்பத்துல நான் சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், பெண்கள் வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லைன்னா ஒரு கொம்புல துணியை கட்டி அதுல படுக்க வச்சு 2 ஆண்கள் தூக்கிட்டு வருவாங்க இல்லைங்களா கீழே. ஆனா இப்போ அந்த நிலைமை மாறி அங்கேயே ஆரம்ப சுகாதார நிலையமும் அமைச்சிருக்காங்க பீஞ்சமந்தை ஊர்ல. அது இல்லாம இப்ப வந்து அங்க இருக்கிற மக்கள் வந்து நல்ல ஒரு சுகாதாரமா இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. ஒரு இந்த சுகர் எல்லாம் இல்லாம, கொலஸ்ட்ரால் இல்லாம. இப்போ ஒவ்வொரு வீடுமே நீங்க பார்த்திருப்பீங்க, மாடி வீடுகளா இருக்கு. எல்லாருமே அரிசி உணவு சாப்பிடுறாங்க. அங்க விளையிற இயற்கை உணவான கம்பு, சோளம், கேழ்வரகு, அந்த திணை, இதையெல்லாம் அவங்க இப்ப கீழே இருந்து போற ஆட்கள் வந்து அத வாங்கிட்டு வந்துடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிட்டு அவங்களுக்கு இப்போ நிறைய ஆட்களுக்கு இந்த சர்க்கரை நோயும் கொலஸ்ட்ராலும் இருக்கு. அந்த மாதிரி ஆயிட்டாங்க மக்கள் அங்கேயும். இது குறித்து நான் ஜவாத மலையில் பழங்குடி மருத்துவம் என்ற அந்த நூல்ல குறிப்பிட்டிருக்கேன். நானு மரபு சார்ந்த உணவுகள் என்னென்ன, அதை விட்டு எப்படி இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருகிறார்கள், சாமை எப்படி இங்கே பயிர் செய்யப்பட்டது, அது இன்னைக்கு எப்படி பண்டமாற்றாக, அதுவுமே வியாபாரிகளே அங்க 1-2 இடங்கள்ல அந்த சாலைகள் வந்ததனுடைய விளைவாக வியாபாரிகள் நேரடியாக வந்து
சாமியை வாங்கி போயிடுறாங்க. அதுக்கு அந்த சாமியின் வழியாக வந்த அந்த ரூபாயை வந்து கடையில போயிட்டு அரிசி வாங்கி வந்துடுறாங்க. அதனால நீங்க சொன்ன மாதிரியான அந்த பிரச்சனைகள் ஏராளமாக இருக்க செய்கிறது. அதுக்கான விழிப்புணர்வு கண்டிப்பா அந்த மக்களுக்கு இல்லைன்றது ஒரு பெரிய வருத்தம் தோழர். கண்டிப்பா. அதுக்கப்புறம் பெண் குழந்தைகளை வந்து சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறது வந்து 3வதான பெரிய மன கஷ்டம். நான் சொல்லி கொடுக்க போகும்போது இருந்த மாணவர்கள் ஒரு 10 மாணவர்கள் எனக்கு தெரியும். காலேஜ் முடிச்சுட்டு அங்கேயே தான் தோழர் இருக்காங்க. அவங்களுக்கு வெளியே போறதுக்காக நான் அப்பப்போ ஏதாவது லிங்க் அனுப்பிட்டே இருப்பேன். ஆனாலும் உங்களுடைய தொடர்பு எண்ணை கொடுத்தீங்கன்னா நான் அவங்களுக்கு அனுப்பி விடுறேன் தோழர். கண்டிப்பா பெண்கள் எந்த ஒரு தொழில் கைத்தொழில் கத்துக்கிற மாதிரி நான் ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருக்கிறேன். அந்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு டெய்லரிங் வகுப்போ கைத்தொழில் வகுப்பு கண்டிப்பா அங்க ஒரு சென்டர் வச்சு சொல்லி கொடுத்தாங்கன்னா இன்னும் கூட அந்த பெண்கள் முன்னேற வசதியா இருக்கும். கேரளாவும் அந்த தேனி பக்கமும் ஃபேமிலியோட போயிடுறாங்க அந்த மக்கள். மிளகு பறிக்கிறதுக்காகவும் மிளகு இந்த கிராம்பு இதெல்லாம் எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. நாங்க இருக்கும்போதே ஒரு குழந்தை 12 வயசு குழந்தை கீழே விழுந்து கை காலெல்லாம் உடைஞ்சி எடுத்துட்டு வந்தாங்க. இந்த 3வதா கொஞ்சம் அந்த கைத்தொழில் ஏதாவது ஏற்பாடு பண்ணி அங்க வந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தோழர் அந்த பெண் குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாங்க. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி இப்ப நான் படிக்கின்ற காலத்திலிருந்து இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா குழந்தைகள் பெரும்பாலும் பெற்றோர்களிடம் வளருவது கிடையாது. அது தாத்தா பாட்டியினுடைய அரவணைப்புல தான். பெற்றோர்கள் வந்து அவங்க வந்து பொருளை தேடுவதற்காக அந்த மானாவாரியாக விதைக்கின்ற அந்த சாமியையோ எள்ளு கொள்ளு இது மாதிரியான தானியங்களை வரப்பாக அதை விதைத்து விட்டு இவர்கள் வந்து கேரளாவோ அல்லது வந்து பெங்களூரு இல்லைன்னா சென்னை இது மாதிரியான பெருநகரங்களுக்கு போகிறார்கள். பெரும்பாலும் ஆரம்ப காலங்களிலே கேரளத்தில் இருக்கக்கூடிய அந்த மலை தோட்டங்கள்ல மிளகு பறிக்கிறது, மரம் வெட்டுறது இப்படியான பல வேலைகளுக்கு தொடர்ந்து அந்த பேரண்ட் போயிட்டு ஒரு 3 மாசம் 6 மாசம் கழிச்சுதான் வருவாங்க. ஆனா குழந்தைகள் என்ன நிலையில வளர்றாங்கன்றது ஆரம்ப காலங்களில் இப்போ கொஞ்சம் அதுல மாற்றம் ஏற்பட்டிருக்குது. பிள்ளைகளை கொஞ்சம் பார்க்க அங்க ஒன்று இங்க ஒன்றுமாக அந்த படிச்சு வெளியில போன நபர்களை பார்த்தோ அல்லது அங்கங்க இவர்கள் அந்த செய்திகள் வழியாக அறிந்து கொண்ட படிப்பின் உன்னுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு சிலர் படிக்க வைக்கிறார்கள். அந்த சூழல் மாறி இருக்கு கொஞ்சம். கடைசியா நான் கேட்டுக்கிறது வந்து இளைஞர்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கிற மாதிரி அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஏதாவது வழிவகுத்தா அரசு ரொம்ப நல்லா இருக்கும் தோழர். கண்டிப்பா அது அரசு கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி ஒரு கல்லூரியோ அல்லது நீங்க அந்த இளைய தலைமுறையினருக்கு வந்து இந்த பாலிடெக்னிக் டிப்ளமோ இது மாதிரியான வேலை வாய்ப்பை தருகிற ஒரு கல்வி நிறுவனங்கள் நாங்களும் பல முறை இதை அந்த அமைப்பு சார்ந்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். அது நாங்கள் வரும்னு நம்புகிறோம். அது வந்துச்சுன்னா நீங்க சொல்ற இது மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு கண்டிப்பா அது தீர்வா அமையும். மிக்க நன்றி தோழர். நன்றி. பானு தோழருக்கு மிக்க நன்றிகள். சேகர் சார் நீங்க கேள்வி கேட்கலாம். ஹர்ஷாவும் சேகர் சாருக்கு அப்புறம் நீங்க உங்க கருத்துக்களை வழங்கலாம். இப்ப இருவர் நடந்த உரையாடல் எனக்கு வந்து ஒரு எங்க நலத்துறை மூலமா வந்து கண்டிப்பா அந்த ஐடி பாலிடெக்னிக்கு அதை நிறுவனத்துக்கு எங்க சங்கம் மூலமா அதை கண்டிப்பா ப்ரொமோட் பண்ணுவோங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை ஆசிரியர். அதனால இப்போ எங்க சங்கம் மூலமா நாங்கள் வந்து அந்த அரசவெளி அங்கே ஜமுனாமுத்தூர் பக்கத்தில் அரசவெளிங்கிற பள்ளிக்கு போயிருக்கோம். அங்கே ஒரு ஆசிரியர் மகாலட்சுமி என்பவர் வந்து மிகச் சிறப்பாக பணியாற்றினார். உண்மையிலே வந்து அவங்க போகும்போது வந்து ஸ்டூடெண்ட்ஸே இல்லாத பள்ளிக்கூடத்தை மேல்நிலைப்பள்ளி ஆக்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த மாணவருடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி ஒரு சிறப்பாக பணியாற்றினார். மேக்சிமம் வந்து எல்லா விளம்பரத்தில் வந்துருச்சு, பேப்பரு ஊடகங்கள்லாம் அவங்க வந்தாங்கல்ல. மகாலட்சுமிங்கிற ஒரு டீச்சரு எனக்கு நல்ல தோழி. எங்கள் சங்கத்திலையும் அவங்க வந்து மாவட்ட செயலாளர் இருந்தாங்க. உண்மையிலே அவங்களுடைய பணி வந்து அந்த அரசவெளி அங்கிற ஊரில் வந்து பாராட்டுக்குரியதாக இருந்துச்சு. இன்று வந்து பழங்குடி நலத்துறையில் வந்து உண்டியூருடைய பள்ளி அது மேல்நிலைப் பள்ளியாக செயல்படுகிறது. இப்போ மேடம் வந்து அந்த படத்தெல்லாம் காமிக்கும் போது நமக்கு போகும்போது இதெல்லாம் பார்க்காம இருந்தே கொஞ்சம் கவலை இருக்கு எனக்கு. ஏன்னா அந்த பிக்சர்லாம் காட்டும்போது அவ்வளோ, ஏன்னா நாங்கள் இரவுல தான் போனோம், அதனால எதுவும் பார்த்து ரசிக்க முடியல.
காலையில வேலையை முடிச்சு உடனே திரும்பிட்டோம். அதனால வந்து இன்னொரு தடவை கண்டிப்பா வந்து நம்ம போகணும். அதுவும் தமிழ் மரபு அறக்கட்டளை மூலமா போகணும். பண்பாடு நம்ம குழு சார்பா போகணும். அப்பதான் இதெல்லாம் பார்க்க முடியும். சாதாரணமா போய் பார்க்க முடியாது. மேடம் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு 5 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கிறது வந்து பாராட்டக்கூடியதா இருக்கு. அதே மாரி ஐயா தமிழாசிரியர் அங்க படித்து இங்க தியாகராஜர் நன்முறை அந்த காலேஜ்ல கிடைச்சது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பா உங்கள சந்திக்கிறேன் ஐயா, வந்து சந்திக்கிறேன். உங்களுடைய புத்தகம் இப்ப அந்த பழங்குடி மதுரை குழுவெல்லாம் மருத்துவங்கிற நீங்க புத்தகம் சந்திங்க நிச்சயமா. மதுரை குழுவெல்லாம் இப்ப சாரெல்லாம் போய் பார்த்து ஒரு முறை நீங்க எல்லாருக்கும் பார்க்கிறோட வாங்கிக்கோங்க. மட்டும் இல்ல, அது ஐயாவுடைய பதிப்பு அந்த வெளியில புத்தகமும் வாங்கணும் ஒரு ஆசை இருக்கு. ஆமா, கண்டிப்பா அந்த வாங்க. புத்தகம் வாங்குறதுக்காக கண்டிப்பா ஐயாவை பார்க்கணும். கண்டிப்பா வந்து பாக்குறேங்க. 2 பேருக்குமே உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கும் மாணவர்களை இங்க கொண்டு வந்து பல கல்லூரிகள்ல, பள்ளிக்கூடங்கள்ல சேர்க்கறதுக்கெல்லாம் ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க அது உதவி செய்யலாங்க தம்பி. நாம இப்ப என்னுடைய மாணவர்கள் வந்து கல்லூரி மாணவர்கள் ஆயிருச்சு. ஆனா இப்ப கல்லூரி மாணவர் தான் நான் வச்சு நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது சம்பந்தமாவும் ஐயாட்ட உதவி கேட்டு பண்ணலாம் இல்லையா? நன்றிங்கய்யா. நன்றி. வணக்கம். மதுரையில இருந்து சிவகாமி பிரியா பேசுறேங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம் பேசுங்க. ஐயா வணக்கம். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்மளுடைய தமிழ்நாட்டுல இந்த ஜவ்வாது மலை பத்தி நான் இன்றுதான் முதலில் கேள்விப்படுகிறேன். ரொம்ப அருமையா இருந்தது. அந்த மலை காடுகளுக்கு கூட்டிட்டு போய் ஒரு பிரயாணம் பண்ண ஒரு அனுபவம் எங்களுக்கு இருந்தது. இன்று வந்து எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, 2 கேள்வி கேட்கலான்ட்டு இருந்தேன். முதல்ல பெண்கள் அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? அவங்க வந்து வெளியில வந்திருக்கிறாங்களா? கல்வி அவங்களுக்கு முறையாக கிடைக்கப்பட்டிருக்கிறதா? இந்த கேள்வியை கேட்கலான்ட்டு இருந்தேன். ஆனா சொல்லிட்டீங்க அத பத்தி. 2வது வந்து இப்போ மலைகள் என்றாவே சித்தர்கள் வந்து அதிகமாக வாழ்ந்திருப்பார்கள் என்று சொல்வார்கள். சித்தர்கள் வாழ்ந்ததற்கான ஏதேனும் குறிப்புகள் இருக்கிறதா? அப்படி ஒன்றும் இல்லைங்க மேடம். இங்க நம்ம மலைகள், ஜவ்வாது மலையை பொறுத்தவரையில காடுறை தெய்வங்கள் தான் அங்கங்க இருப்பதாக கதைகள் உண்டு. நீங்க மலைபடுகிடாம படிச்சீங்கன்னா இந்த கூத்தர்கள் வந்து அதாவது நவிர மலையினுடைய மேற்கு திசையிலிருந்து அந்த மலைக்கு ஏறி கடக்கின்ற போது அவங்க மலையிலே தங்கிட்டு அடுத்து பயணப்படுகிற போது அங்கங்கே நடுகர்கள் இருக்கும், அந்த கைதொழுதுட்டு போங்க. அதே நேரத்துல அங்கே பூத்து குலுங்குகின்ற பல மலர்கள் இருக்கும், அதை நீங்க பறிச்சிடாதீங்க அப்படின்னு அந்த இலக்கியம் சொல்லுவோம். அப்படி அந்த அந்த இடம் அது அந்த நம்பிக்கை இன்னைக்கு உள்ள இருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கிற மலர்களை பறிக்கக்கூடாது, அதை பறிச்சா ஏதாவது ஆயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. 1-2 மாணவர்கள் பள்ளி படிக்கிறப்ப அப்படி இறந்துருக்கிறாங்க. அதை காரணம் கூறினார்கள். அதெல்லாம் ஆய்வுக்குரியதாக தான் நான் நினைக்கிறேன். அதனால இந்த காடுறை தெய்வங்கள் அங்காங்க இருப்பதாக சொல்வார்கள். காட்டுக்குள்ள பல இடங்கள்ல வந்து நம்ம கண்ட மாதிரி உள்ள சுத்திர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்கிற மாதிரி ஒரு சித்தர் மரபு அப்படின்றது இந்த பகுதியிலே இல்லை. சரிங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. ஆனா நீங்க சில விஷயங்கள் ரொம்ப அமானுஷ்யமாக இருந்தது. இறந்தவர்கள் பெயர் சொல்லும் பொழுது அது வந்து எதிரொலிக்கும் அப்படின்னா, இதெல்லாம் உண்மையா? நிஜமாவே நடந்ததா? நடக்குது மேடம். ரொம்ப அருமை சார். நாங்க வந்து அதை போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறோம். அம்மா தமிழ் மரபு அறக்கட்டளை மூலமாக நாங்க நிச்சயமா மதுரை குழு வந்து நிச்சயமா வருவோம், கண்டிப்பா வருவோம். உங்களையும் நேர்ல சந்திக்கணுங்க ஐயா, புத்தகம் வாங்கணும். மிக நாங்கள் மதுரை தான். உங்களுடைய தொடர்பு என்ன நாங்க வாங்கிக்கிறோம் ஐயா. நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம் சார், நான் பானுரேகா பேசுறேன். நாங்களும் உங்க மலைப்பகுதியில அடிவாரத்துல வசிக்கிறவங்க தான். இப்போ மனோகரி டீச்சர் பேசினாங்க இல்லைங்களா, ஒடுக்கத்தூர். நாங்களா ஏன் முதல்ல பேசல அப்படின்னா, அவங்க 6 வருடம் பணி புரிந்திருக்கிறாங்க அந்த மலையில. நான் ஒரே ஒரு வருடம் மட்டும். அதுவும் என்னன்னா, இங்க ஒடுக்கத்தூர் பகுதியில இருந்து போறது முள்ளுவாடின்னு ஒரு கிராமம். அதுதான் இருக்கிற மலைப்பகுதியில ரொம்ப குன்று. அது மலையிலேயே சேர்த்து கிடையாதுன்னுவாங்க. ஆனா அங்க சாமையை விளைவிக்கிறது, நீங்க சொன்ன வாழ்வியல் முறை எல்லாமே இருக்கும். நான் 1 வருடம் அங்க பணிபுரிந்திருக்கிறேன். அந்த எனக்கு பிடிச்சது வந்து இப்போ அது நூல்கள்லாம் வாசிக்கும் போது இந்த கோயில்கள் வந்து நம்ம பகுதியில சமவெளி பகுதியில கோயிலுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். இங்க எல்லாம் வந்து இப்போ இந்த பழங்குடி வாழ்வியல்ல பார்க்கும்போது ஒரு ஆத்துல ஒரு மண்ணை எடுத்து அந்த நேரத்துக்கு சாமி கும்பிட்டுட்டு அதை கரைச்சி விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கான எந்த அடையாளமும் இருக்காது. அது போலதான் மலையிலயும் நீங்க அவங்க அந்த அந்த கல்லுதான் தெய்வம். நடுக்கற்களும் நான் போகிற இடத்துலயும் வந்து கல்லுதான் தெய்வம்.
நீங்க சொன்ன அந்த வழிபாட்டு முறைகளும், பன்றிகளை வந்து அவங்களே வளர்ப்பாங்க. அவங்களே அந்த பொங்கல் வைக்கும்போது அந்த கறியை வச்சுதான் அந்த எடுத்துட்டு போயிட்டு செய்வாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கேன். நீங்க சொன்ன ஒரு விஷயம் வியப்பா இருந்துச்சு, நிலாசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்க வந்து மன்னிக்கணும், நிலா பெண்ணேன்னு தான் வர்ணிப்பாங்க கவிஞர்கள்லாம். ஆனா மலை மக்கள் தான் வந்து அதை ஒரு ஆணா நிலாசன்னு பெண்கள்லாம் கூப்பிடுறாங்க போல இருக்கு. அது ஒண்ணு புதுதா இருந்தது. ஏன்னா அங்க வழிபாட்டு முறையும் முன்னோர்களுக்கு படையெல்லாம் போவாங்க, பிள்ளைங்க சொல்லுவாங்க, கற்களை வைத்து கும்பிடுறது அப்படியெல்லாம். ஏன்னா முன்னோர்களையே வந்து அங்க இருக்கிற கல்லையே தான் மாத்துறாங்க இல்லைங்களா, நடுக்கல். அது அவங்களுக்கு தெய்வமும் கல்லு தான், முன்னோர்களும் கல்லு தான், எல்லாமே அந்த மலை. ஏன்னா மலையை கும்பிடுறாங்க, இயற்கையே கும்பிடுறாங்க. அந்த ஒரு விஷயம் நல்லா இருந்தது. அதுபோல நான் வேலை செய்யும் வந்து இப்போ ஒரு 12-13 வருஷம் ஆயிடுச்சு. 2013ல 12ல நான் தலைமை ஆசிரியரா போனாங்க. இதே போலதான் எனக்கும் இப்போ மனோகரி டீச்சர் சொன்ன மாதிரி நிறைய வருத்தம். அங்க உண்டு உறைவிட பள்ளிகள் தான் இருக்கணும். நம்மலாம் வந்து 4:10 ஆச்சா பெல் அடிச்ச உடனே எப்போ மலை இறங்கலான்னு இறங்கிடுவோம். 4 மணிக்கே பைய தூக்கி ரெடியா இருப்போம். எப்போ போகலாம், வண்டி வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரொம்ப அந்த இயற்கை சூழல் வந்து என்னோட இன்னொரு தோழியும் சங்கரியும் சொல்லுவாங்க, அங்க போன பிறகு எனக்கு நோய்கள்லாம் குறைஞ்சிருச்சு. அந்த காற்று வாங்குறது. ஆனா நம்ம வேலை செய்யற மனப்பக்குவம் தான் நம்மளுக்கு அங்க வரல. ஏன்னா சமவெளி பகுதியில வாழ்ந்து பழகிட்டோம் நாங்கெல்லாம். எப்போ வரலாம் அப்படின்னு இருக்கோம். அதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் திரும்பவும் மீண்டும் இந்த பகுதிக்கு வர்றதுக்கு தான் நாங்க வந்துருவோம். ஒரு கட்டாயத்தின் பேர்ல அங்க வேலை செய்வோங்க. நீங்க நிறைய முயற்சி எடுத்திருக்கீங்க, புரியுது. இங்கேயும் வந்து ஹாஸ்டல் எல்லாம் எடுத்துன்னு வந்து சேர்க்கிறாங்க. ஒடுகுத்தூர்லயும் ஒரு ஹாஸ்டல், காட்பாடியில ஹாஸ்டல் எடுத்துன்னு வந்து சேர்க்கிறாங்க. அங்க இருக்கிற ஆசிரியர்கள் நல்ல முயற்சி எடுக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க நல்ல வேலைக்கு போற வரைக்கும். இப்போ மனோகரி டீச்சர் மாதிரி ஆர்வம் உள்ளவர்கள் தொடர்ந்து அவங்கள பின்பற்றி கொண்டேதான் இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கலாம்னு நினைச்சேன்னா, நீங்க இவ்வளோ வட்டார வழக்காறுகள் கூட எழுதியிருக்கீங்க, வட்டார சொற்கள்னு. ஏன்னா ஆந்தை அந்த மாதிரி சொற்கள்லாம் நான் ஆந்தைன்னு சொல்லுவேன், அந்த பிள்ளைங்களுக்கு புரியாது. அவங்க ஒரு சொல் சொல்லுவாங்க. முயல் கூட கோட்டானோட இன்னும் கூட ஏதோ வித்தியாசமா சொன்ன மாதிரி இருந்துச்சு. கோட்டான் கூட நான் புரிஞ்சுப்பேன். அந்த மாதிரி முயலுக்கு ஒன்னொன்னுத்துக்கும். அப்புறம் நான் படத்தை காமிச்சுதான் எனக்கு அவங்க டீச் பண்றாங்களா, நான் அவங்களுக்கு டீச் பண்றேன்னான்னு தெரியாது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிற விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். இந்த நீங்க சொன்னீங்க வேட்டையாடுதல்லாம் வந்து இப்போ ஒரு சடங்கா மாறிடுச்சு அப்படின்னு. அதுக்கு ஒரு காரணம் வந்து இப்போ இந்த அரசு சட்டங்கள் தான் இல்லைங்களா, அது கேட்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா இப்போ வேட்டையாடுதல் பாதுகாக்க வேண்டும், வனத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற சிந்தனையிலே அரசு வன சட்டங்கள், வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972ல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து அந்த வேட்டைகளை தவிர்த்திருக்கிறாங்க. அது சடங்கா, அதுக்கு பதிலாக சடங்கா பன்றியையோ ஆட்டு கிடாய்களையோ வெட்டி முன்காலத்து போல அதற்கு படைத்து அதை ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி நடத்தி ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடுகிற ஒரு நாளாக அதை கருதுறாங்க. ஏன்னா திருமணம்னாலும் ஒரு ஊருக்கே ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எல்லாம் பழக்க வழக்கம். ஆனா பழக்க வழக்கங்கள் இப்ப மாறுகிறது இல்லையா? ஏன்னா அது என்ன அப்படின்னா, அது உலகமயமாதலுடைய தாக்கம், நவீனமயமாதலுடைய தாக்கம். ரெண்டாவது, எல்லாரிடமும் செல்பேசியும் தொலைக்காட்சியும் அங்கொன்று இங்கொன்றுமாக வந்ததனுடைய விளைவாக போல செய்தல் தானே எல்லாருமே. அதனால கொஞ்சம் கொஞ்சமா பண்பாட்டுக்குள்ளவும் மாற்றம் இப்ப அடி எடுத்து வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நகரத்து அளவுக்கு மாறவில்லை என்றாலும் அங்கொன்று இங்கொன்றுமாக அது மாற்றத்தை அது கொண்டிருக்கிறது. ஆனா இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மள மாதிரி அவங்களுக்கு வாழணும், நம்ம நாகரிகத்தை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம போல வேலை செய்யணும், இதுதான் வந்து ஒஸ்தி அப்படின்ற மாதிரி, அதாவது உயர்வு அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? அது எதுனா உங்களுக்கு மனசு நம்மளோட மரபு போயிடுது அப்படின்ற மாதிரி கவலைப்படுறாங்களா யாராவது? நான் ஒரு ஆய்வாளராக ஒவ்வொரு முறையும் நான் ஒரு வேதனையோடு தான் பல விஷயங்களை அதை அணுக வேண்டியதாக இருக்கு, பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. மரபான பல விஷயங்களை அது மாற்றணும் அப்படின்னு நினைக்கிற இடங்கள்ல, பல இடங்கள்ல அந்த அமைப்பு சார்ந்து இருக்கிற மக்களிடம் நான் சொன்னேன் அப்படின்னா கேட்பாங்க. மாநில அளவில் இருக்கின்ற அந்த தலைவர்கள், செயலாளர்கள், குறிப்பாக மோகன் ஒரு சார் இருக்காங்க. அவங்க எல்லாம் சார் இது இல்லை, இது மரபு கிடையாது, இது மரபு மீறல் இதில் இருக்கு, இது வேண்டாம் அப்படின்னா சரி மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை செய்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக
மீண்டும் இந்த படித்து வருகிற இளைஞர்களுக்கு இதை நேரடியாக அந்த இடத்துக்கு போயிட்டு அவ்வப்போது நேரம் கிடைக்கின்ற போது அந்த களத்துக்கே சென்று மாணவர்கள்கிட்டையும் மக்கள்கிட்டையும் பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. வாய்ப்பு கிடைக்கின்ற போது இது மாதிரியான விஷயங்களை அவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை இருக்கிறது மேடம். நன்றிங்க சார். வேறு கேள்வி இல்லைன்னா நிறைவு செய்தலாமா? இப்ப நிறைவு கொண்டு வந்துருங்க பணம். தோழர், ஒரு விஷயம் மட்டும் பகிர்ந்துக்கிறேன் தோழர். என்னால சொல்லாம இருக்க முடியல. அந்த அழகு இருக்கு பாருங்க நம்ம அந்த வழியில போகும்போது. இப்ப கூட நானு அங்க இருந்து வந்து 6 வருடங்கள் ஆயிருச்சு. இருந்தாலும் நான் அட்லீஸ்ட் 3 மந்த்ல 6 மந்த்ல ஒரு முறை போயிட்டு வருவேன் தோழர். அப்போ வந்து நான் போகும்போது மண் ரோடா இருந்தது, கிராஸ் கண்ட்ரி ரோடு. நிறைய வாட்டி நானும் என் கணவரும் விழுந்து அடிபட்டிருக்கோம். ஆனா விழறோம்னு தெரியும், நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது வண்டி விழறத. இப்ப வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தார் சாலை அமைச்சிருக்காங்க பீஞ்சமந்தைக்கு. அந்த பீஞ்சமந்தை உச்சி அந்த ரோட்ல போயிட்டு நின்னுட்டு நம்ம பார்க்கும்போது மேற்கு பக்கத்தை மலைகள் வந்து தொடர்ச்சியா இருக்கும் தோழர். ஒரு 5-6 மலைகள் கண்டினியூவா அடுத்து இருக்கும். ஊட்டி போறதை விட இங்க வந்து பார்க்கலாமேன்னு தோணும். இந்த வழி இந்த அழகுன்னா கொள்ளை போற அழகு. பானு சொன்ன மாதிரி சங்கரி தோழியும் விவரிப்பாங்க. அவங்க குன்றாணி அப்படின்ற ஊர்ல வேலை செஞ்சாங்க. அங்க போகும்போது மூங்கில் புதர் வந்து 2 பக்கமும் வளைஞ்சி இருக்கும். அந்த அழகு அவங்க விவரிப்பாங்க பாருங்க. வர்ணனை அரசி அவங்க. அந்த மாதிரி விவரிப்பாங்க. அதை நினைச்சு எனக்கு போகணும்னு நினைச்சு கடைசியில 6 வருடங்கள் நான் பணிபுரிஞ்சேன். அடுத்து அமிர்தி வழியா வரும்போது நீங்க அந்த ஜார்தான் கொல்லை தொடும்போது ஒரு பெரிய மேடு இருக்கு தோழர். அங்கிருந்து நின்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஜொராசிக் பார்க்ல வருமே அந்த அழகு இருக்குங்க அந்த மலை. அது என்னால மறக்கவே முடியாது உண்மையில. நீங்க எல்லாரும் வாங்க, நம்ம ஒரு முறை போயிட்டு வருவோம். நன்றி தோழர். நன்றி. நிறைவு செய்தலாம். சார், உங்களோட இறுதி கருத்து ஏதாவது இருந்தா சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்கலாம் இல்லைங்களா மேடம்? சாரி, நீங்க பேசி முடிச்சிடலாம் சார். உங்களோட இறுதி கருத்து ஏதாவது இருந்தா சொல்லி முடிச்சிடலாம். ஓகே. இதுகாரம் என்னுடைய கருத்துக்களை கேட்டு கருத்துரையை கேட்டு உலக நாடுகள் பலவற்றிலிருந்தும் சில ஆர்வலர்கள் ஆய்வறிஞர்கள் எல்லாம் இணைப்பிலே வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். அவர்களுக்கு இந்த தருணத்தில் நான் மனதார என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய நண்பர்களும் அந்த இணைப்பிலே வந்திருக்கிறார்கள். பரமசிவன் சார், கோ சதீஷ், அதே மாதிரி பழனிவேல்ராஜன் அவர்கள் எல்லாம் உள்ளே வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இணைப்பிலே வந்தமைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றிங்க சார். கலந்து கொண்ட அனைவருக்கும் நமது தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.